ஹாய் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிக்கக்கூடிய மை ஹார்ட் இஸ் வித் யூ ஃபைனல் பார்ட். ஓகேவா? எனக்கு லாஸ்ட் பார்ட் ப்ராப்பராக என் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இன்றைக்கி ப்ராப்பராக என் பண்ணிடலாம். என்னோட மார்னிங்கில் கட்டிங்களா? ஓகேவா? வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு போகலாம்டா. இப்போ நம்ம லாஸ்ட் பார்ட் எப்படி என் பண்ணியிருப்போனாக்கா, நம்ம ஜிமின் விட்டுனாக்கா பேபிஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பேபிஸ் எனக்கு அடிச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அம்மா எனக்கு தான், அம்மா எனக்கு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிமின் கண்டுக்கவே இல்லை, என்னவோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேபிஸ் இருக்காங்க, புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம மின்மின் வந்துட்டு மீனா தன்னோட அக்கான்னு புரிஞ்சுக்கிறான். மீனாவுமே இவன் தன்னோட தம்பின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேருமே எனக்கு நம்ம சமாதானம் ஆயிட்டாங்க. இங்கே பாரு, இது உனக்கு இது எனக்கு சரியா சொல்றாங்க. சரி அப்படி சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் வந்து சமாதானம் ஆயிட்டாங்க. அப்புறம் ஜிமின் பார்க்குறாங்க, குழந்தை கிண்டர் கடந்து போயிட்டு இருக்காங்க. ஜிமின் பார்த்தா அவரோட ஆஃபீஸ் இங்கே இருக்கு. இந்த ஆஃபீஸ் போய்ட்டு ஒர்க் பண்ணுவார். ஈவினிங் வீட்டுக்கு வந்துருவாரு. வீட்டுக்கு வந்து குழந்தைங்க கூட ப்ளே பண்ணுவார். சம்டைம்ஸ் ஜிமின் போய் பிக் பண்ணுவாங்க குழந்தைங்க. சம்டைம்ஸ் ஜெக்கி போவாங்க. ரெண்டு பேரும் மாறி தான் போவாங்க. ஆனால் டிஸ்டன்ட் இப்போ வரைக்கும் ஜிமின் ஜெக்கி கிட்ட பேசவே இல்லை. ஜெக்கி எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க ஜிமின் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. ஈவன் ஹேங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கூட இப்படினாக்கா பேச சொல்லியிருப்பாங்க. ஹேங்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜிமின் தான் யார் சொன்னாலுமே அவர் கேட்கவே இல்லை. அவர் ஒர்க் பண்ணுறது சொல்லிட்டு அப்படியே இருக்காரு. ஜெக்கிக்குன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பேச மாட்டியா, இந்த சண்டை போட முடியாது சொல்லிட்டு அவ்வளோ எதிர்பார்க்குறாரு. ஆனால் ஜிமின்னா சின்ன வயசுல பார்த்த ஜிமினிக்கும் இப்போ இருக்கிற ஜிமினிக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு. எனக்கு பாவம், அவர் அவ்வளோ ஹார்ட் ஆயிருப்பார்ல, அதனால அவர் ரொம்ப சேஞ்சஸ் ஆகிட்டாரு. இப்போ நம்ம ஜெக்கி ஜிமினை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் ஜெக்கி டர்ன் பண்ணி பார்க்க கூட மாட்டாரு. அவர் ஒர்க் கூட தான் ஃபோக்கஸ் பண்ணுவார். இப்போ அப்படியே ஒரு 4 months போகுதுடா. 4 months ஆஃப்டர் தான் இப்போ பேபிஸ் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. என்ன வேணும் ஜிமின் கேட்குறாங்க. அது டேட்டா ஏன்னு வரல, எப்போதும் 7 o'clock வந்துடுவாங்க. அங்கே பாருங்க 7:20 ஆகுது, டேட்டா காணும் சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஜிமின் கேட்குறாங்க. அது டேட்டாக்கு ஃபோன் பண்ணு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் ஃபோன் எடுத்துறாங்க. பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. நீயே பண்ணுமாம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான், ஏன் உங்களுக்கு ஃபோன் பண்ண தெரியாது சொல்கிறாங்க. தெரியும் சொல்கிறாங்க. அப்படி இருந்தா சொல்லிட்டு எப்படி ஃபோன் கொடுத்துட்றாங்க. இப்போ இது எல்லாத்தையும் மேடாண்டி பார்க்க தான் செய்கிறாங்க. பார்க்குறாங்க. பாவம் அந்த பையன் வந்துட்டு எப்படின்னாக்க ரொம்ப ஹார்ட்டாக இருப்பான் போல. எனக்கு நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுல இந்த பையன் எப்படி சொல்லிட்டு. இந்த மேடு வேறு யாரும் இல்லைடா. ஓகேவா? அவங்க ஜிமின் ஜெயிக்கவே சேர்ந்த அவங்க சொந்த ஊர் தான்டா. ஓகே, அவங்க சொந்த ஊரில் இருந்தவங்க இவங்க, அதாவது பூசான் சேர்ந்தவங்க, நேட்டிவங்க. அவங்க இப்போ அவங்க ஒர்க்காக இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. அதுவும் நம்ம ஜெயிக்க வீட்டில் இவங்க ஒர்க் அடிச்சிருக்கோம். அவங்க பார்த்துருங்க சின்ன வயசுல ஜிம்மில் பார்த்துருக்கேன். அப்போ ரொம்ப க்யூட்டாக குத்துட்டுன்னு அவ்வளோ அழகாக இருப்பார், குழந்தைத்தனமாக இருப்பார். இப்போ பார்த்தா ரொம்ப மாறிட்டாரு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் ஜெக்கி தம்பியால் இருந்து. ஆமாம், அந்த ஜெக்கிக்கிட்டே வேலை. எப்போ பார்த்தாலும் யாராவது ஹர்ட் பண்ண வேண்டியது, அப்புறமா வந்து மன்னிச்சிருங்கன்னு அவங்க பிள்ளை கெஞ்ச வேண்டியது அப்படி சொல்லிட்டு இந்த மேட்டாண்டி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கிட்ஸ் தான் ஃபோன் பண்ணுறாங்க. அப்புறம் ஜெக்கி பார்க்குறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஹெவி ஒர்க்காகவே இருக்கும். பார்க்குறாங்க. ஆல்மோஸ்ட் டைம் 7:30 ஆக போகுது, இன்னும் கிளம்புறேன் சொல்லிட்டு இப்போ தான் ஜெக்கி திங்ஸ் பேக் பண்ணுறாங்க. எங்கள் டைமாக கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. சரிடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவர் கால் வருது. ஒரு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா கால் வந்துட்டு மை லவ் தான் இருக்குது. ஆனால் யார் பண்ணுறாரோ அவருக்கு தெரியும். கண்டிப்பாக ஜிமின் பண்ண மாட்டாங்க, குழந்தைங்க தான் பண்ணுறாங்கன்னு அவருக்கு தெரியுது. சார் சொல்லிட்டு ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. சொல்லுங்கள் மீனா என்ன வேணும் அப்படின்னு செக் கேட்குறாங்க. டேட்டா நீ என்ன வீட்டுக்கு வரல சொல்லி பேபிஸ் கேட்குறாங்க. ஓ அதுவாம்மா, கொஞ்சம் ஒர்க்குடா சொல்கிறாங்க. அப்படியா, சரி சீக்கிரம் வந்துடு வீட்டுக்கு சொல்கிறாங்க. இப்போ இரு நான் பேசுகிற கூட சொல்கிறாங்க. டேட்டா சொல்கிறாங்க. என்னம்மா என்ன வேணும்னு சொல்கிறாங்க. வரும்போது சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரியா ஜிம் பேபி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி தான் கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன், வேற என்ன வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மீனாவும் சொல்கிறப்ப நானும் சொல்லுவேன்னு சொல்லிட்டு டேட்டா எனக்கும் ஐஸ்கிரீம் சாக்லேட் ஓகேவா சொல்கிறாங்க. சரிம்மா வேற சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு நிறைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜெக்கி ஓகே வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்கிறாங்க. சரி அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு ஜெக்கி கேட்குறாங்க. அம்மா சாப்பாடு உட்காந்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு பேபி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. சரி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அம்மா, நான் வந்துடுறேன் சொல்கிறாங்க. சீக்கிரமா என்ன பார்த்து வா, சேஃபாக ட்ரை பண்ணு சொல்லி மின்மின் சொல்கிறான். ஜெக்கி ஓகே எடுத்தாங்க நான் வந்துடுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு ஃபோன் வச்சுக்கிறாங்க. அம்மா என்னங்க டேடா வந்துடுறாங்களா அம்மா சொல்லிட்டு நம்ம பேபி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் சொல்லிட்டு ஃபோன் வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம மீனாவோட அம்மா சொல்கிறாங்க. என்ன வேணும் மீனா ஜிமின் தான் லேப்டாப்லேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. என்னை பாருங்களேன் சொல்கிறாங்க. சொல்லுமா ஜிமின் கேட்குறாங்க. ஏமாம்மா நீங்கள் ஸ்மைல் பண்ணவே மாட்டீங்க, நான் உங்களோட பிக்சரை பார்த்து அதில் நீங்கள் ஸ்மைல் பண்ணுங்க, ரொம்பவே அழகாக இருக்கும். அது டேட்டா எப்பவுமே வச்சுருப்பாங்க மொபைலில், ஆனால் நீங்கள் இப்போ ஸ்மைல் பண்ணி பார்க்கவே இல்லைம்மா, ப்ளீஸ் மாமா ஸ்மைல் பண்ணுங்க சொல்லிட்டு பேபி கேட்குது. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. பாருமா ஸ்மைல்ன்றது நமக்கு பேச தானே வரணும் ஓகேவா, ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணி வரைக்கக்கூடாது புரியுதா ஜிமின் சொல்கிறாங்க. அப்போ எனக்காக ஸ்மைல் பண்ணுங்க, மீனாவுக்காக ஸ்மைல் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு பேபி கேட்குது. இப்போ நம்ம ஜிமின் தான் இங்கே பாரு மீனா சொல்கிறாங்க. ஒருத்தவங்களோட ஸ்மைல் ஒருத்தவங்களோட இல்லைன்னு வச்சுக்கேன் சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹார்ட்டாக இருக்காங்க அர்த்தம், சரியா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்காங்க அர்த்தம், சரியா சொல்கிறாங்க. ஆனால் நானும் தம்பியுமே தப்பு பண்ணுவோம், எனக்கு தெரியும் டேட்டா மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் கோவம் ஓகேவா, எனக்கு புரியுது. ஆனால் நானும் தம்பி மிஸ்டேக் பண்ணல சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அமைதியாக இருக்காங்க. ஸோ எங்களுக்காக நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், நீங்கள் ஸ்மைல் பண்ணணும் நீங்கள் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் ரெண்டு பேரும் பார்த்துட்டு கிட்ட வாங்க சொல்கிறாங்க. கிட்ட போகிறாங்க. இப்போ ஜிமின் இப்படி ஹக் பண்ணிக்கிறாங்க. அங்கே பாருங்க நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு ஈக்குவல் தான் ஓகே, ஒரே மாதிரி தான் பார்க்குறேன்.
சரியா மின்மின்னா நீங்கள் 2 பேரும் பண்ணுங்க ஓகேவா. ரொம்ப எப்பவுமே பாசமாக இருப்பேன், கேரிங்காக இருப்பேன் ஓகேவா. ஆனால் எனக்கு ஸ்மைல் பண்ண டைம் எடுக்கும் ஓகேவா. நான் எனக்கு சில காயங்கள் இருக்குது, அது ஆறுறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும் ஓகேவா. அது ஹீல் ஆகலை இன்னும் ஓகே. நீங்கள் புரிஞ்சுக்க நம்புறேன் ஜிம் சொல்கிறாங்க. அப்போ மீனா பார்க்குறேன் ஓகே மம்மா நான் வந்துட்டு புரிஞ்சுக்கிறேன் ஓகேவா. இங்கே பாருங்க சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் கண்ணை ஃப்ளைட்டாக வெட்டாயிடுது. அழக்கூடாது சரியா. நீங்கள் சரிக்கில்லை கூட பரவாயில்ல, ஆனால் அழாதீங்க ஓகேவா. அப்படி சொல்கிறேன். பேபி தான் கூட்டிட்டு ஹேண்ட் வச்சுட்டு அழகாக தொடச்சி வந்து டேஸ் வைப் பண்ணுறான். இப்போ வந்து கேட்கலாம் அம்மா பேசாமல் நம்ம கனடா கேட்டுட்டு போயிடுவோம்மா சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறேன் என்ன சொல்கிறோம், நம்ம கனடாக்கு போயிடலாம். அங்கே போனாக்கா நம்மளால ஜாலியாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம், கிராண்ட்மா கிராண்ட்ஃபாருக்கு அங்கே போயிடுவோமா சொல்லிட்டு நம்ம முன்னு கேட்குறோம். இல்லைம்மா இதான் நம்ம வீடு சரியா. உன் அக்கா அங்கே இருக்கா, உன்னோட அப்பா அங்கே தான் இருக்காங்க, நீ அப்பா கூட ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்கே சொல்கிறாங்க. ஆமாம் பன்னி நல்லா பார்த்துக்குறாங்க சொல்கிறாங்க. பன்னி இல்லை உன்னோட அப்பா ஓகேவா சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. இப்போ மைடாண்டி பார்க்குறாங்க பரவாயில்லையே ஹஸ்பண்ட் மேலே எப்படி தான் கோவம் வந்தாலும் குழந்தைங்கிட்ட எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம முன்னு பார்க்குறோம். அப்போ வந்துட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். நான் ஹாப்பியாக இருப்பேன், கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பேன், டைம் எடுக்கும் சரியா. நீங்கள் 2 பேரும் நல்ல கிட்ஸாக இருக்கணும் ஓகே சொல்லி நல்லா படிக்கணும், நல்லா எப்படி சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சதை பண்ணணும் ஓகே. ஆனால் நீங்கள் பண்ணுறது மற்றவங்க ஹார்ட் பண்ணிக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பேபிஸ் வந்துட்டு ஓகே அம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சொல்லிட்டு சின்ன பசங்களை அவங்கள்ட்ட எதுவும் சொல்லக்கூடாது சொல்லிட்டு ஓகே நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபிஸ் சாப்பிட்டு டோர் கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறீங்க அங்கே நிற்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுவா டேடா வருவாங்களே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அவங்க வரதானே போகிறாங்க, இங்கே வந்து ப்ளே பண்ணுறாங்க. நாங்கள் இங்கே தான் இருப்போம் சொல்லிட்டு 2 பேர் டோர் கிட்ட நின்றுருக்காங்க. எனக்கு ஜேகே நல்லா கொஞ்சம் வரதுக்கு சுற்று வர ரொம்ப ஜாலியாக வச்சுக்குவாரு. நம்ம ஜிம்மில் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஜிம்மில் இப்படிலாங்க ப்ராப்பராக ஸ்கூல் போகிறப்ப ட்ரெஸ் பண்ணி விடுவாங்க, கிரகடன் போகிறப்ப ட்ரெஸ் பண்ணி விடுவாங்க, ஃபோட்டோ கூட ஃபீட் பண்ணுவாங்க, அதெல்லாம் நல்லா பண்ணுவார். எல்லாமே குளிக்க வச்சு விடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி ப்ளேலாம் பண்ணவே மாட்டார். அவர் வந்து ஒர்க்கத்தை பார்ப்பாரு. இந்த பக்கம் நம்ம ஜெக்கியோட கார் வந்துட்டு இருக்கு. ஜெக்கி காரில் வரும்போது யோசிச்சு பார்க்குறீங்க சின்ன வயசில் ஜிம் ஜம்கிட்ட சவுக்கா அப்படின்னு கூப்பிட்டது. அதுக்கப்புறம் ஜங்கு வந்து ஜம்முக்கு என்ன சொன்னாலும் ஜிம்மு கேட்டது. அவர் எப்படி குழந்தனமாக இருந்தது அது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. நீ அப்படி இருந்த ஒருத்தனை இப்படி இன்னைக்கு இந்த மாதிரி மாற்றுறது நான் தான் தெரியுமா, எனக்கு தெரியும்டா நீ எப்படி குழந்தனமாக இருந்த, நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு எப்படி என்ன சொல்லிட்டா எனக்கு தெரியும் ஓகேவா. உன்னை ஹர்ட் பண்ணி எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணது நான் தான் ஓகே. ஏன் தப்பு எல்லாமே நான் என்னோட தப்பு தான். நான் நம்பி இருக்கணும், நான் மட்டும் கேட்டுருக்கணும், நான் எதுவுமே பண்ண மட்டும் ஏன் தப்பு தான் இல்லை. நீ அந்தளவுக்கு இருக்கிறல என்ன அதனால தான் இல்லை. நான் இந்த பக்கம் வந்து நீ அந்த பக்கம் போகிறதில்ல அப்புறம் அந்தளவுக்கு பிடிக்கல அப்படிதான். நான் ஜெக்கி ரொம்ப அடுத்து வந்துட்டு இருக்காங்க. ரேஸ் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. எனக்கு குழந்தை இம்பார்ட்டன்ட்னு சொல்ல மாட்டேன், ஆனால் எனக்கு நீ தானே மோர் இம்பார்ட்டன்ட் சரி. எனக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை நீ தான் தெரியுமா, ஆனால் நீ ஏன்ட்டு பேச மாட்டேன்ல. ஜெக்கி எப்படி அடுத்து வந்துருக்காங்க. அங்கே வந்து சமாதானம் ஆயிடுவேன், ஒன்றை பேசுவேன், ஃபைட் பண்ணுவேன் நினச்சி தெரியுமா. என் ஷர்ட்டை பிடிச்சி கேப் பண்ணிட்டு. ஆனால் ஸ்டில் இப்போ வரைக்கும் நீ அது மாதிரி ஒரு டைம் கூட நான் சின்ன வயசில் பார்த்த ஜிம்மில் எனக்கு பார்க்கணும்னு ஆசை, ஆனால் என்னால் முடியலையே. ஜெக்கி எப்படி அடுத்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஷாப்பிங் ஒரு சூப்பர் மார்க்கெட் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜெக்கி அந்த இடத்துல காரை ஸ்டாப் பண்ணிட்டு குழந்தைங்க கிடையாது ரெண்டு தனித்தனி 2 கவர் வாங்குறாங்க. எனக்கு வந்து சண்டை போட்டுப்பாங்க, அதனால 2 பேரும் ஜெக்கி வாங்க ஈக்குவலாக தனித்தனி இடம் வாங்கிட்டு காரில் வந்துக்கிறாங்க. அப்படியே ட்ரைவ் பண்ணிருக்காங்க. ஃபைனில் அந்த கார் வீட்டுக்கு வருது. இப்போ பேபி பார்க்குறாங்க டேட்டா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஓடி வராங்க. இப்போ ஜெக்கி கார் ஓப்பன் பண்ணிட்டு வந்து தூக்குறாங்க. இப்போ ஒரு மெய்டு வந்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஜெக்கியோட காரில் இருக்க ஆஃபீஸ் பேக் அதுக்கப்புறம் அவங்க வாங்கிட்டு திங்ஸ் எல்லாம். அப்புறம் ஜெக்கி பார்க்குறாங்க என்ன பண்ணுறீங்க 2 பேரும் சொல்கிறாங்க. டேடா வெயிட் பண்ணிட்டு தான் உனக்காக சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் இங்கேயே இருக்க பாருங்க டோர்கிட்டே டோரோட என்ட்ரன்ஸ் இருக்கலாம் சொல்கிறாங்க. ஆமாம் அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறாங்க. ஜெக்கி பாருங்க அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ஏன் லேட்டாக வந்ததுக்கப்புறம் சீக்கிரமாக வசதியாக சொல்லிட்டாங்க. நாங்கள் மிச்சியும் சொல்கிறாங்க. அப்படியே மிஸ் பண்ணி டேடா தான் சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் மிஸ் பண்ணோம், நீ மிஸ் பண்ணல சொல்கிறாங்க. நானும் தான் மிஸ் பண்ணேன் என் குழந்தைங்கள அப்படி சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம முன்னாடி நான் கேட்டு நீ ஐஸ்கிரீம் சாக்லேட் சொல்கிறாங்க அங்கே இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. உள்ள போகலாம் சொல்லிவிட்டு ஜெக்கியில் கூட்டிட்டு வராங்க. கூட்டி வந்து பேபிஸ் வந்துட்டு இப்போ சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் அங்கே தான் உட்காந்துருக்காரு. இப்போ பேபிஸ் அம்மா டேட்டா வந்துட்டாங்க பாருங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க உட்காந்துருக்கா அம்மா அமைதியாக உட்காந்துருக்காரு. இப்போ மைண்ட் பார்க்குறாங்க. ஜெக்கி தம்பி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுட்டு ரெடி பா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி வந்துட்டு ஓகே டேடா போட்டு கஷ்டப்பட்டு வந்து நம்ம சாப்பிடலாம் சொல்கிறாங்க. இப்போ பேபிஸும் ஓகே டேட்டா சொல்கிறாங்க. ஆண்டி ஐஸ்கிரீம் சாக்லேட்டை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க மார்னிங் குழந்தைங்க சாப்பிட்டோம் சொல்கிறாங்க. பேபி சொல்கிறாங்க நோனும் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் சொல்கிறாங்க. இப்போ ஐஸ்கிரீம் சாக்லேட் சாப்பிட்டா ஃபுட்டு எப்படி சாப்பிட முடியும் அப்படி கேட்குறாங்க. ஆஹா நாங்கள் இப்போயே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேபி சொல்கிறாங்க. அப்புறம் ஜெக்கி தான் இல்லைம்மா டேடா சொல்லிட்டு கேளுங்க சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் இப்போவே சாப்பிடுவோம் சொல்கிறாங்க. அக்காவா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னின்னு சொல்கிறாங்க. இப்போ முன்னாடி பார்க்குறோம் ஆமாம் நாங்கள் எப்படி சாப்பிடுவோம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. நான் சொன்ன கேட்க மாட்டீங்களா சொல்கிறாங்க. ஆஹா நான் கேட்க மாட்டோம் மீ அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அதை சாப்பிடன்னு போகிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. மீனா சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் பார்க்குறாங்க. மம்மா சொல்லிட்டு ஒரு செகண்ட் பயப்படுறாங்க. இப்போ இந்த ஜிம்மில் சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நைட்டில் சாப்பிட்டா கேவிட்டி வரும் ஓகேவா போய் வைங்க சொல்கிறாங்க. மம்மா சொல்கிறாங்க. நான் என்ன சொன்னேன் மார்னிங் சாப்பிடுங்க ஓகேவா போய் வைங்க சொல்கிறாங்க. இப்போ பேபிஸ் தான்
அதே சொல்லிட்டாங்க மார்னிங் சாப்பிடுங்க ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, ஜெக்கி கிட்ட மட்டும் தான் பிடிவாதமாக இருக்காங்க. ஆனால் ஜிம் கிட்ட அப்படி இல்லை. எனக்கு ஜிம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் இல்லையா, அதனால் பேபிஸ் கொண்டு போயிட்டு வச்சுறாங்க ஃப்ரிட்ஜில். மைடாக்கிட்ட கொடுக்குறாங்க. ஆண்டி இது வச்சுங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவங்களும் வச்சுறாங்க. இப்போ ஜெக்கி போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக படிக்கிட்டு வராங்க. இப்போ டைனிங் டேபிள் உட்காராங்க. இப்போ பேபி வந்துட்டு அம்மா எனக்கு ஃபீட் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு நம்ம ஜிம் ஃபீட் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு சொல்லிட்டு மீனா கேட்குறா. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. மீனும் போட்டி போடுவாங்க சில விஷயத்த. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே உட்காருங்க சார். 2 பேரும் இப்போ ஃபீட் பண்ணுறாங்க. 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த போய் பார்க்குறாங்க. இது மாதிரி இப்படி டீஸ் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் சிப்லிங்ஸ் ஃபைட் பண்ணிப்பாங்க. அப்படியே டீஸ் பண்ணிக்கிட்டு ப்ளே பண்ணுறாங்க. ஜெக்கி சாப்பிட்ருக்காங்க. ஜெக்கி ஜிம்மு பார்க்குறாங்க. ஜிம் நான் மீடியாக 2 பேருக்கு ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ குழந்தைங்க சொல்கிறாங்க, அம்மா எனக்கு ஸ்டமக் ஃபுல்லாகிட்டு போதும் சொல்கிறாங்க. போதுமா போதும் சொல்கிறாங்க. சரி ஓகே சார். ஜெக்கி ஜிம்மு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜெக்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் திங்ஸ் 2 பேர் கிச்சனில் வைக்கிறாங்க. இப்போ வெயிட் பார்க்குறாங்க. தம்பி நாங்கள் பஸ் வாஷ் பண்ணிட்டு போகிறோம் சொல்லிட்டாங்க. சரிங்க ஆண்டி சொல்கிறாங்க. எனக்கு அங்கே அவங்க வீட்டுக்கு வெளியே தான் அவுட் ஹவுஸ் இருக்குது. அங்கே தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம மெயினாக திங்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க. அது பக்கம் ஜிம்மி தான் வந்துட்டு சரி ஓகே தூங்க போகலாமா சொல்கிறாங்க. அம்மா வாங்க ப்ளே பண்ணலாம் சொல்கிறாங்க. எனக்கு ப்ளே பண்ணுற மூட்லம்மா சொல்கிறாங்க. நீங்கள் வாங்க ப்ளே பண்ணுங்க சொல்லிட்டு ஜிம் ஹாரப்பிட்டு இருக்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க எனக்கு டயர்டாக இருக்குது. ஜிம் போய் உட்காந்துறாங்க சோஃபாவில். அப்புறம் பேபிஸ் தான் வந்துட்டு பார்க்குறாங்க. டயர்டாக நீ வரையா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி ஓகே நான் வரேன் சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி கூட ப்ளே பண்ணுறாங்க. பேபிஸ் ஜாலியாக ஜிம் பார்த்துருக்காங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா ஜிம் மில்க் ரெடி பண்ணிட்டு பேபிஸ்க்கும் அந்த ஜெக்கி 3 பேருக்கும் ரெடி பண்ணுறாரு. ரெடி பண்ணி 3 கிளாஸ் வந்துட்டு மில்க் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க கிளாஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு மில்க் குடிச்சிட்டு மேலே போயிடுறாங்க. மேலே போயிட்டு அங்கே ஒரு பால்கனி இருக்காங்க. நிற்கிறாங்க. நின்று ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ ஜிம்முக்கு இப்போ ஒரு ஹேண்ட் வந்து ஹக் பண்ணிட்டு இருக்கு. ஜிம்முக்கு டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அப்படி பார்க்குறாங்க. டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜெக்கி தான். ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் டக்குன்னு அந்த மில்க் கிளாஸ் ஓரமாக வச்சுட்டு ஜெக்கி தள்ளி விட்டுறாங்க. லைட்டாக புஷ் பண்ணுறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன் ஹக் பண்ணக்கூடாதான் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன சொன்னால் சொல்கிறாங்க, பாருங்கள் ஜெக்கி இந்த குழந்தைங்களுக்காக மட்டும்தான் நான் உங்க கூட ஸ்டே பண்ணியிருக்கேன் ஓகேவா. ஏன்னா அவங்க அப்பா அம்மா வேணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்படுறது மட்டும்தான் ஓகேவா. பெரியவங்க பண்ணுற தப்புக்கு குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, சரி அவங்க பாவம் இல்லையா, அந்த ரீசனால தான் அவங்களுக்கு அப்பா அம்மாவோட அவங்க வளரணும். ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக வளரக்கூடாது. சிங்கிள் பேரண்ட்டாக ஒரு குழந்தைங்க வளர்க்க வேணான்ற முடிவில் தான் நாங்கள் வந்திருக்கேன் சரியா. என் குழந்தைக்கு அப்பாவை நினைச்சதாலையும் உங்கள் குழந்தைக்கு அம்மா வேணுன்றக்காக மட்டும் தான் நான் வந்திருக்கேன் சொல்கிறாங்க. உங்கள் குழந்தை ஏன் குழந்தையா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே அது நம்ம குழந்தை ஓகேவா. ஜெக்கி ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஏதாவது கஷ்டப்பட்டு சொல்கிறியா ஜெக்கி கேட்குறாங்க. ஆமாம் இந்த பாரு ஜிம்மி உனக்கு என் மேலே அவ்வளோ வெறுப்பாடாமா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. எனக்கு உங்க மேலே வெறுப்பும் இல்லை கோவமும் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. அதான் கேட்குறேன் ஏன்டா சொல்கிறாங்க. நீங்கள் யாருங்க அவங்க மேலே கோவப்பட வெறுக்கிறதுக்கு ஜிம்மி கேட்குறாங்க. என்ன சொன்னா சொல்கிறாங்க. நீங்கள் யாருங்க நான் உங்க மேலே கோவப்படுறது வெறுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் யார் சொல்லுங்கள். நீங்கள் என் லைஃப்பில் யார் ஜிம்மி கேட்குறாங்க. ஜெக்கி ரொம்ப அழகாக ஜிம்மி இங்கே பாரு 4 months ஆயிடுச்சு ஸ்டில் இப்போ கூட உனக்கு கோவம் போகலையே சொல்கிறாங்க. 4 months இல்லை 4 years இல்லை 400 days ஆனால் கூட எனக்கு உங்கள் மேலே கோவம் குறையாது. எனக்கு கோவம் இல்லை, எனக்கு கோவம் இல்லை வெறுப்பும் இல்லை. அதை சொல்ல அதுக்குன்னு ஒரு வார்த்தை இல்லை சரியா ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஜிம்மி இங்கே பாரு நான் அவங்களோட ஜெக்கியில் எல்லாரும் ஜங்குக்கா இல்லையா இங்கே பாரு. இப்போ நமக்கு நிறைய மிஸ்டேக் நடந்திருக்கலாம்னு சொல்லலை. ஆனால் சின்ன வயசுல லவ் பண்ணியிருக்கா ஓகேவா. நம்ம சைல்ட்ஹுட் லவ் தான். நீ ஒரு சைல்ட்ஹுட்ல நான் உன்னோட சைல்ட்ஹுட் லவ் தான். உனக்கு ஞாபகம் இல்லையா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்க ஞாபகம் இருக்குது, நிறைய ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்புறம் எப்படா சொல்கிறாங்க எத்தனை ஞாபகம் இருக்குது. நான் ஏன் இன்னசென்ட்டாக இருந்தேன், நான் ஏன் இடியேட்டாக இருந்தேன், ஏன் யாரும் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு எந்த வயசில் என்ன பண்ணணும் தெரியாமல் நான் பாட்டுக்கு கண்மூடித்தனமாக பிளைண்டடாக இருந்தாலும் லவ்வில். அப்போ எனக்கு அதை நினச்சி அது ஞாபகம் இருக்குது சரியா. அது ஞாபகம் வரும்போதெல்லாம் எனக்கு என்னையே வந்துட்டு நான் என்னையே வெறுக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. ஏன் ஜிம் இப்படி இருந்திருக்க, நீ ஏன் உன்னோட செல்ஃப் லவ் பண்ணாமல் மற்றவங்களை இவ்வளோ பெரிய லவ் பண்ணியிருக்க, ஏன் பிளைண்டடாக இருக்கு லவ்வில் அப்படி சொல்லிட்டு என்னையே எனக்கு வெறுக்கும்னு தோணுது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஜிம்மி இங்கே பாருடா நான் தப்பு பண்ணதான் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்க நீங்கள் தப்பு பண்ணல சரி, நீங்கள் எந்த ஒரு தப்பு பண்ணலங்க, தப்பு பண்ணதுன்னா ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறது ஜிம்மி சொல்கிற தப்பு பண்ணதுன்னா ஓகேவா. எந்த வயசில் லவ் பண்ணணும், எந்த வயசில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் கண்மூடித்தனமாக எல்லாமே ஏன் ஜம்பு பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எதுவுமே யோசிக்காமல் நீ சொல்கிறதெல்லாம் பண்ணல. என் அப்பா அம்மாவை நீயும் வந்தாக்க உன்னதான் சூஸ் பண்ண நினச்சிருந்தேன். அது ஏன் தப்பு சரியா, என்னோட தப்பு தான் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்னை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா, அப்போ நான் பண்ண தப்பு கதை தெரியுதா, நான் பண்ணது வேறு எதுவும் ஞாபகமே இல்லையா, என்னோட லவ் கேரை உங்களுக்கு தெரியவே தெரியலையா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அவங்க லவ் கேரா, எது லவ் கேர் நீங்கள் சொல்கிறீங்க ஜிம்மி கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் எது லவ் எது கேர் நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு குழந்தை மிஸ்கரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட அந்த டைமில் உங்கள் கம்ஃபர்ட் வேணும், அந்த பெயினோட அந்த வலியோட இருக்கப்போ உங்களை ஹக் பண்ணணும், ஹக் பண்ணி டைட்டாக ஹக் பண்ணி அழணும், கொஞ்சம் உட்காந்து மாதிரி ஆயிடுச்சு எவ்வளோ சாரி சொல்லணும். எனக்கு நான் அந்த டைமில் யோசிச்சிருக்கேன் பேபி வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்மளால சரியாக ஹோல்டு பண்ணிக்க முடியலையோ, நமக்கு அந்த மதனுக்கு வீக்காக இருக்கும்போது சொல்லிட்டு நான் என்னையே ப்ளேம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நானே ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. 17 days ஒரு பையன் குழந்தை தானே இருப்பான், அதை கூட நான் மறந்துட்டு
நான் அந்த டைம்ல குழந்தை பத்தி யோசிக்கிறேன், நான் எந்த அளவுக்கு நீட்டா இருந்திருப்பேன் நினைச்சு பாருங்க. ஜிம்னு சொல்றாங்க. ஜெய்க்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஜிம்னு சொல்றாங்க. ஆமா, அந்த டாக்டர் சொன்னாங்க, நீங்களே ஒரு குழந்தை பத்தி நீங்க யோசிக்க தேவையில்லை, உங்க ஃபியூச்சர்ல கண்டிப்பா பேபிஸ் பிறப்பாங்க, அப்போ பாத்துக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நீங்க உங்களை பாத்துக்கோங்க, கொஞ்சம் கேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்ப எனக்கு தோணவே நான் யோசிச்சது, எனக்கு என் ஜங்கா ஃபீல் பண்ணுவோமே, ஜங்காவோட என்னோட ஃபர்ஸ்ட் குழந்தையாச்சு, அதை மிஸ் பண்ணிட்டோமே, நான் என்ன சொல்லுவேன், இது எப்படி நான் வந்துட்டு கேர்லெஸ்ஸா இருந்தேன், ஏன் குழந்தை என்னோட போச்சுன்னு சொல்லிட்டு ரீசனும் தெரியாம நான் வீக்கா இருந்திருக்கேன், தெரியாம ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னையே நான் எவ்வளவு பார்த்துக்கிட்டு தெரியுமா, எவ்வளவு ஹர்ட் பண்ணிக்கிட்டு தெரியுமா, நம்ம எப்படி இருக்கோமே, நம்ம யூஸ்லெஸ்ஸா இருக்கணும்னு நினைச்சிட்டு நான் இவ்வளவு அழுதுருப்பேன், துடிச்சு போயிருப்பேன். அதை பார்க்குறப்போ ரைட்டாக ஹக் பண்ணி ஜம்க்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்லிட்டு உங்களோட கம்ஃபர்ட் எனக்கு வேணும்னு நினச்சப்போ நான் அந்த பெயினோட நீ வேணும், அந்த பெயினில் ஒன்று மட்டும் தான் நான் டிபெண்ட் பண்ண நினச்சேன். தெரியுமா, ஒன்று ஷோல்டர் ஹக் பண்ணிக்கணும், உன்னை ஹக் பண்ணி கத்தி ஆடணும்னு நினச்சப்போ அந்த ஏஜில் நான் எதுவுமே யோசிக்கவே இல்லை. தெரியுமா, ஒன்றை ஹக் பண்ணி ஆடணும்னு நினைக்கிறப்போ நீ என்னை வந்து புஷ் பண்ணி ஸ்லாப் பண்ணலை, என் அப்பா அம்மாவோட ஃபிங்கர்ஸ் கூட எப்படி பட்டதில்லை, ஆனால் நீ என்னை புஷ் பண்ணி ஸ்லாப் பண்ணலை, யாரும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்படி யாரும் சொல்லாமே இருக்கட்டும், சின்ன வயசுல நீ பார்த்துருக்கல, உனக்கு என் மேல் நம்பிக்கை இல்லை, நான் பண்ணுவேனா, ஜிம்முக்கு பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தோணல இல்லை. நீ சின்னதாக திங்ஸ் வாங்கி கொடுத்தா கூட பத்திரமா ஹோல்டு பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறவனா, நீ சாக்லேட் வாங்கி கொடுத்தா கூட அந்த சாக்லேட் ரேப்பரை கூட பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிறதுனா, எப்படி நீ கொடுத்த ஒரு உயிரெல்லாம் வந்துட்டு எப்படி இது மாதிரி கொள்ளணும்னு நினைப்பேன். ஜிம்ல அழகாங்க ஜெய்க்கு ரொம்ப கஷ்டமா ஜிம்மின்னு சொல்றாங்க, சொல்லுங்க ஜங்கு நீங்க சொல்லுங்க, அப்படி எப்படி நான் நினைப்பேன், அந்த மாதிரி ஒரு குழந்தைய வந்துட்டு கொள்ளணும்னு சொல்லிட்டு நினைக்கிற அளவுக்கு நான் என்ன கல்லஞ்சி கதை சொல்லுங்க, நான் ஹார்ட்லெஸ் பர்சனா, எனக்கு அந்த டைம்ல யோசிக்க தெரியுமா, ஒரு எறும்பு கூட நான் பொண்ணு நினைக்க மாட்டேன். தெரியுமா, அப்படி இருக்கும்போது எனக்குள்ள ஒரு குழந்தைய நான் எப்படிங்க அழிக்கணும்னு நினைச்சிருப்பேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லை. லவ்க்கு ஃபர்ஸ்ட் எதிர்மா நம்ம ட்ரஸ்ட். ஓகேவா, அந்த ட்ரஸ்ட் அவங்ககிட்ட இல்லைன்றப்போ நம்ம ஜிம்ல இதை பண்ணுவானா, 1000 பேர் 1000 சொல்லட்டுமே அவன் பண்ணுவானா அப்படின்னு உங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் இல்லை. அப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும் எப்படி அந்த லவ் இருக்குன்னு சொல்லுங்க. ஜிம்னு சொல்றாங்க, ஜெய்க்கு ரொம்ப ஹார்ட் பெயின் இருக்கு, ஜிம்மின்னு சொல்றாங்க, சொல்லுங்க அந்த பெயின் எனக்குள்ள எப்படி தெரியுமா, என்கிட்ட சின்ன வயசுல நான் தான் உங்க ஹஸ்பண்ட், இதை என் ஒய்ஃப்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஆசையை வளர்த்து எனக்கு அதில் லவ் பண்ணி நீங்கள் லவ் பண்ணீங்கன்னு சொல்ல சரி, எனக்கு லவ் வாங்கி கொடுத்தீங்க, நான் உங்ககிட்ட எந்த லவ் கொடுத்தனோ சேம் நீங்களும் கொடுத்தீங்கன்னு சொல்லல. ஆனால் எனக்கு அந்த ட்ரஸ்ட் உங்களுக்கு இல்லையே, எனக்கு இருந்துச்சு இதே தப்பு நீங்க பண்ணி வச்சுக்கிறேன், கண்டிப்பா நான் மற்றவங்க நம்பிக்க மாட்டேன். என் ஜங்கா எப்படி இருக்காங்க, ஓகேவா, இந்த மாதிரி ஏன் நடந்துச்சு, ஏன் இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏன் பண்ணாங்கன்னு கேட்டுப்பேன் தவிர கேட்டு உங்ககிட்ட தெரிஞ்சிருப்பாங்க, ஏன் ஜங்க் கொடுப்பாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டுப்பேன் தவிர யாரும் சொல்றது நினைச்சு என்னை எனக்கு உங்களை காயப்படுத்தி இத்தனை வருஷம் பேசாம இருந்து அது கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் 3 years ஆஃப்டர் உங்களை பார்த்து அந்த பெயின் கலந்த அந்த 3 years அந்த பெயினை ஹோல்டு பண்ணது பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பார்க்குறப்ப கூட யாரோ பேர் பார்த்தது என்ன ட்ரீட் பண்ண விதம், அதுக்கப்புறம் என்ன எனக்கே தெரியாம நான் ப்ரெக்னென்ட் ஆனது, அது எனக்கு தெரியாம கூட நினைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் ரொம்ப அழறாங்க. அவரும் தாங்க முடியல. ஜெய்க்கு பார்க்கணும் ஜிம்னு சொல்றாங்க, சொல்லுங்க எனக்குள்ள இருக்கிற குழந்தை எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அதுக்கு ரீசன் என்னங்க ஜிம் கேட்குறாங்க. அப்புறம் அந்த டைம்ல தான் நீங்க புரிஞ்சிக்கல குழந்தைய இருந்து அந்த லாஸ்ட்ல நீங்க எப்படி பேசுனீங்க, நீங்க அடிச்சுன்னு வச்சுக்கிறேன்னு. அதுக்கப்புறம் கூட 3 years ஆஃப்டர் பார்க்குறப்போ அகைன் ப்ரெக்னென்ட் ஆகிறப்ப கூட ஏன்கிட்ட சொல்லு ரீசன் தெரிஞ்சுக்கலாமா. ஜிம் கேட்குறாங்க, நான் ஹோல்டு பண்ற என் குழந்தைய எனக்குள்ள இருக்கிற குழந்தை கூட தெரிஞ்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் கொடுத்தீங்க, ஆனால் ஜஸ்ட் ஒரு சப்ளிமெண்ட் டேப்லெட் சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு சொல்லுங்க ரீசன். அந்த அப்போ உங்களுக்கு ட்ரஸ்ட்ல அதை போய் ஏங்க என் கூட ஒரு குழந்தை பற்றி நீங்க நினைச்சீங்க. ஜிம் கேட்குறாங்க, ஜெய்க்கு ரொம்ப ஹார்ட் பெயின் இருக்கு ஜிம்னு சொல்றாங்க, சொல்லுங்க அந்த மாதிரி பர்சன் நீங்க நினைச்சிட்டீங்க, உங்க குழந்தை ஹோல்டு பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க, நான் தப்பு பண்ணிருக்கேன் நீங்க நினைச்சீங்கன்னாக்க, நீங்க எங்க மறுபடியும் அகைன் என் கூட ஒரு குழந்தை ஹோல்டு பண்ண நினைச்சீங்க. ஸோ ஜிம் கேட்குறாங்க, எனக்கே தெரியாம நான் உங்க கூட நெக்ஸ்ட் அந்த அதான் எப்படி இந்த மாதிரி இருந்தேன் எனக்கே தெரியல. 3 years ஆஃப்டர் உங்களை மீட் பண்ணியிருக்கேன், உங்களால பேசல, இது பழகல, உங்ககிட்ட கூட வரல, நீங்க மட்டும் தான் ஹர்ட் பண்ணீங்க கம்பெனியில் வச்சு, ஆனால் நான் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டேன். ஆனால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் எனக்கே திரும்ப ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கேன், உங்க கூட எப்போ செகண்ட் டைம் அந்த மாதிரி இருந்தேன், எதனால எப்படி எனக்கு பேபி ஃபார்ம் ஆனிச்சு எனக்கு எதுவுமே தெரியல. என் மேரேஜை ஸ்டார்ட் பண்ணீங்க, எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டீங்க, எனக்கு பேபி கூட நான் பேபி பெற்றுக்கணும்னு நினைச்சிருக்கீங்க. ஆனால் எங்க என்கிட்ட எதுவுமே சொல்ல பர்மிஷன்றது எதுவுமே இல்லாமல் ஜிம் கேட்க நானும் ஹியூமன் தானே, எனக்கு பெயின் இருக்கும்ல. ஜிம் கேட்குறாங்க, ஜெய்க்கு அப்படியே ஹார்ட் அவ்வளோ பெயினாக இருக்கு, அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லுங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், அவங்க லவ் பண்ண தவிர என்னங்க தப்பு பண்ணேன். ஜிம் கேட்குறாங்க, நீங்கள் இவ்வளோ விஷயத்துக்கு எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கீங்களா, அப்போ அந்த குழந்தைய எப்படி ஆன்சர் சொல்லிட்டு உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலையா, அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் கூட பரவாயில்ல, ஆக்சிங் சேர்த்து ஒரு வார்த்தை கேட்டு இருக்கலாம், திட்டே இருக்கலாம், அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல வாங்கியிருப்பேன். ஆனால் எல்லாமே எனக்கு தெரியாம எனக்கு முதுகலை குத்துற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஏன் பண்ணீங்க, எனக்கு என்னமோ எனக்குள்ளே இருக்கு, எனக்கு என்னமோ பண்ணுன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன், வாமிட் வந்து ஹெட் பெயினாக இருக்கு, எனக்குள்ளே இது இருக்கேன்னு சொல்லிட்டு நானே போய் செக் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல என்ன விட்டீங்க, அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா. ஜிம் கேட்குறாங்க, ஜெய்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சொல்லுங்க. அப்போ 3 years ஆஃப்டர் கூட அந்த டைம்ல கோவத்துல ஒரு முடிவு எடுக்கணும்னு வச்சுக்கோ, கோவத்தை குழந்தை விசாரிச்சுன்னு சொல்லிட்டு கூட நீங்க ஸ்டாப் பண்ணிருக்கலாம், திட்டி இருக்கலாம். ஆனா 3 years ஆஃப்டர் பாக்குறப்ப கூட அப்போ ட்ரஸ்ட் இல்லையா, இவன் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. ஜெய்கிட்ட ஆன்சரே இல்லை. ஜெய்கி பார்க்குறாங்க, சொல்லுங்க ஜங்குக்கு என்ன தப்புன்னு சொல்ல முடியுமா. ஜிம் கேட்குறாங்க,
இப்போ ஜெய்கி அமைதியாக இருக்காங்க. ஜிமின் அதை சொல்கிறாங்க. சொல்லுங்க உங்களுக்கு உங்கள் குழந்தை வேணும் அவ்வளோதானே. உங்கள் குழந்தை ஃபஸ்ட்டு குழந்தைய மிஸ் பண்ண வைக்க தப்பு ஏன் விழுது எனக்கு ஹெல்த் உதவி கறந்தது எனக்கு தப்பு தான். ஓகேவா நான் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்ட் வாசனாக இல்லாமல் போயிட்டேன். அதெல்லாம் குழந்தை மிஸ் பண்ணிட்டேன். செகண்ட் டைம் நீங்கள் ஆசைப்பட்டுக்கணும் குழந்தை பேர் கொடுத்துருந்தேன். அப்போ நீங்கள் ஹாப்பி தானே இருக்கணும். இப்போ உங்களுக்கு எனக்கு என்னங்க இருக்குது சொல்லுங்க சொல்கிறாங்க. நீங்கள் கேட்ட குழந்தை பேர் கொடுத்துருக்கேன் நான் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெய்கி பார்க்குறாங்க. குழந்தை மட்டும் தான் உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு இல்லைங்க உங்களுக்கு குழந்தை மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். சரியா நீங்கள் ஆசைப்படுறது குழந்தை மட்டும் தான். ஓகே எனக்கு என்ன ஆனால் என்ன நான் எப்படி போனால் என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜெய்கி பார்க்குறாங்க. எப்படி நினைக்கிறியா ப்ராமிசன் எப்படி நினைக்கிறியா என் முதல் குழந்தை நீ நினைக்கிறேன் நானும் சொல்கிறேங்க. அப்படியா அதனால தான் அந்த டைமில் யாரும் சொல்கிறத கேட்டு ஜஸ்ட் மேட்டு பேசுறது கேட்டுறது ஸ்டாப் பண்ணீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜெய்கி பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க அந்த டைமில் கோவத்தை பண்ணி கூட எடுத்துக்கிறேன். சரி அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் ஆஃப்டர் பார்த்தீங்களா அப்போ கூட சொல்கிறாங்க நான் கூட மன்னிப்பு கேட்கணும் எதிர்பார்த்தீங்களா நான் எதுக்கு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நான் என்ன தப்பு பண்ணா ஜிம் கேட்குறாங்க. ஜெய்கி பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க நான் என்ன தப்பு பண்ணா உங்களுக்கு உங்கள் குழந்தை மேலே அவங்க பிறக்காதவங்க மேலே உங்களுக்கு பாசம் இருக்கிறாக்க என்ன கஷ்டப்பட்டு வந்து என் அம்மாவுக்கு மேலே பாசம் வந்துருக்குல்ல அந்த குழந்தை அந்த குழந்தை நான் ஹோல்டு பண்ணக்கு என் வீட்டுக்கு ஆபத்தான்னு சொல்லி நம்ம வாங்கியிருக்காங்க. அந்த ஏஜில் குழந்தை ஹோல்டு பண்ணுற ஏஜ் எனக்கு கிடையாது. செகண்ட் நானே ஒரு குழந்தை தான். ஏன்னா குழந்தை ஹோல்டு பண்ண முடியாது. என் உயிருக்கு ஆபத்து தெரிஞ்சுக்கு எல்லாமும் பண்ணுறது ஏன் அம்மா பண்ணாங்க அப்படி அம்மா பண்ண தப்பு தான் இல்லை சொல்ல முடியாது. அதுக்காக என் அம்மா பண்ண சொல்ல வரல. எனக்கு எங்கள் அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தப்பு நினைக்கிறேன். சரியா எனக்கு என்ன பரவாயில்ல பேபி பெற்றுக்கணும்னு நினைக்கிறேன். கூட தான் நினைச்சிருக்கேன். அந்த பேபி மிஸ் பண்ணது இன்னும் வரைக்கும் என் மனசுக்குள்ள பெயின் அதுக்கிட்டே இருக்கு. இல்லை முதல் குழந்தைன்னு நான் ஃபீல் பண்ணது ஜிம் அழறாங்க. ஜெய்கால தாங்க முடியல. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க அந்த முதல் குழந்தை நான் ஃபீல் பண்ணது தெரியுமா என் குழந்தைன்னு சொல்லிட்டு நான் அந்த டைமில் நான் ஒரு குழந்தைன்னு நானே மறந்துட்டு அது என் குழந்தை எனக்கு என் ஜங்கா உருவாயிருக்க குழந்தை பேபி பத்திரம் பார்த்துக்கணும்னு நினச்சது தெரியுமா. ஈவன் +2 எக்ஸாம் கூட நான் எழுதலை. அந்த டைமில் அப்படி யோசித்தேன். ஆனால் நீங்கள் எனக்கு கொடுத்தது என்ன சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஜெய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொல்லுங்க ஜம்முக்கு அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஜெய்க்கு எதாவது தப்பு வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ பாருங்க தப்புன்னு சொல்லிட்டாலோ இல்லை நான் வந்துட்டு சரிங்கன்னு சொல்லுவேன் மன்னிக்கிறதாலையோ என்னுடைய காயங்களை ஆறிடாது. சரியா சொல்கிறாங்க. நான் பட்ட வலியும் வேதனையும் அவ்வளோ சீக்கிரம் வந்து சரியாயிடாதுன்னு சொல்கிறாங்க. யாராலும் ஹெல்ப் பண்ணவும் முடியாது ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜெய்க்கு ரொம்ப அழகு ஒரு ஜிமின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் எனக்கு என்ன ஹெல்த் ஓகேவா அப்படி இருக்கேன் எதுவுமே தெரிஞ்சுக்காம எனக்கு எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கீங்க ஜிமின்னு சொல்கிறாங்க. ப்ராமிஸாக எனக்கு தெரியாது ஜிம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது. அது எப்படி இதை மட்டும் தெரியாமல் போகும். மற்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. எனக்கு குழந்தை அபார்ஷன் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு. அது எப்படி நடந்துக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க உங்களுக்கு தோணலையா சொல்லி ஜிம் கேட்குறாங்க. ஜெய்கி ஜிம் சொல்லுங்க. சொல்லுங்கள் குழந்தை வந்து ஆக்சிடென்ட் தெரிஞ்சிருக்கு. அதுக்கான ரீசன் நீங்கள் கன்வெர்ட் பாயிண்ட் அவுட் தோணலையா என்னை அடிக்கணும்னு தோணிருக்கு. என்னை ஹர்ட் பண்ணணும் உங்களுக்கு தோணிருக்கு. என்கிட்ட பேசக்கூடாது என்னை பேசி நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணீங்க. என்னோட விலகி போனீங்க. நம்மளுக்கு எதுவுமே சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கிட்டீங்க. எல்லாம் பண்ணீங்கல்ல. அப்புறம் ஏன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அகைன் என்கிட்ட கேட்க நினைச்சிங்க ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெய்கி உங்களை ஆன்சர் பண்ண முடியாது. நீ தானே உங்களை லவ் பண்ணுறல அவ்வளோ தாண்டி ஒரு பாசிட்டிவ் அமௌண்ட் பண்ண முடியாது சொல்லுங்க. அப்படியா அதனால தான் நீங்கள் வந்துட்டு நகைன்னு வந்தப்போ என்ன என்னது அவ்வளோ ஒரு அந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் பண்ணீங்களான்னு சொல்கிறாங்க. ஒன்று ஹார்ட் பண்ண சொல்லுங்க நீங்கள் ஹார்ட் பண்ணலாம் ஜிம் கேட்குறாங்க. உங்களுக்கு மற்றவங்களுக்கு ஒர்க்காக நீங்கள் கொடுத்தீங்க ஜிம் கேட்குறாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது பேசிக் கூட தெரியாதானா என்னை அவ்வளோ ஹார்ட் பண்ணீங்க அவ்வளோ ஆர்டர் பண்ண வச்சிங்க அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜெய்கி பார்க்குறாங்க. அது எல்லாமே சொல்கிறாங்க. நீங்கள் எப்போவும் சுயநலமாக தான் இருப்பீங்க. ஒரு டைம் கூட மற்றவங்களுக்கு யோசிக்க மாட்டீங்க. உங்களை பற்றி மட்டும் யோசிப்பீங்களா உங்களுக்கு மட்டும் என்ன தோணுதோ அது மட்டும் பண்ணுவீங்களா. ஆப்போசிட்ல இருக்கணும் ஒரு ஹியூமன் தானே உங்களுக்கு அப்படி வலிக்கணும் சேம் தான். ஜஸ்ட் பேபி வந்து இந்த மாதிரி மிஸ்காரேஜ் சொல்லிட்டு கேட்டு உங்களுக்கு ஒரு பெயினாக இருக்குன்னா அதை ஹோல்டு பண்ணி அதை லாஸ் பண்ண எனக்கு எவ்வளோ பெயினாக இருக்கும் எவ்வளோ வழியை நான் அனுபவிச்சிருப்பேன். அது உங்களுக்கு அந்த பெயின் உங்களால் பேர் பண்ண முடியுமா ஜிம் கேட்குறாங்க. ஜெய்கி வாங்கி வச்சுன்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க லவ் பண்ணு சொல்கிறீங்க. குழந்தை மிஸ்காரேஜ் பண்ணிட்டுன்னு சொல்கிறீங்க. குழந்தை கொண்டுட்டுன்னு சொன்னீங்க. அது கொலைகார பட்டம் கொடுத்தீங்க. என் அம்மாவுக்கும் அதை அந்த நேம் வச்சிங்க. அப்படி என் அப்பாவை எல்லாரையும் அசிங்கப்படுத்துங்க பேசுனீங்க. என் மேரேஜ் ஸ்டாப் பண்ணீங்க. என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணீங்க. ஆனால் நான் என்னங்க பண்ண உங்கள் லைஃப்பில் சொல்லுங்க லவ் பண்ண தாண்டி நான் வேறு என்ன பண்ணேன் ஜிம் கேட்குறாங்க. ஜெய்கி வர ஜிம்மோட வார்த்தை வந்து தாங்கிக்க முடியல. ஜெய்கி பார்க்குறேன் ஜிமின் இப்படி பேசுகிறாங்க தாங்கிக்க முடியல ஜிமின் ஜெய்கி சொல்கிறாங்க. அப்படியா அப்போ நீங்கள் எனக்கு கொடுத்த பெயினை தாங்கிக்க முடியுமா. இத்தனை வருஷம் ஆகிக்கூட இத்தனை வருஷம் போயிட்டு கூட என்னால் இத்தனை வருஷம் கடந்து கூட என்னால் அந்த வலிக்கிற வந்து இப்போ என்னால் தாங்கிக்க முடியல. இப்போ வந்து காயங்கள் ஃபீல் ஆகவே இல்லை. சரியா அப்படி இருக்குது அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜெய்கி பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. சொல்லுங்க எனக்கு எது பார்க்குறீங்க நான் உங்கள்கிட்ட பழைய மறப்பு நினைக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு வேறு எதுனா கேட்டு வேணுமா உங்கள் குழந்தைங்களோட அம்மாவும் எதிர்பார்க்குறீங்களா இல்லை நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கீங்களா அதுக்காக உங்களுக்கு நீட்டுக்கு நான் வேணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நீட்டாக சொல்கிறாங்க. மதனை வேணும் அதை இப்போ பேக் பண்ணீங்க சொல்கிறாங்க. ஜெய்கி போதும் ஜிமின் போதும் நிறுத்த சரியா உங்கள்கிட்ட வார்த்தையில காயப்படுத்திட்டே இருக்க வார்த்தையில போடுற எனக்கு பெயின் இல்லையா சொல்கிறாங்க. ஜெய்கி ஜிம் பார்க்குறாங்க. பெயினா சொல்லுங்க எந்த பெயின் இருக்கு ஜிம் கேட்குறாங்க.
இப்போ ஜிமின் சொல்கிறாங்க சொல்லுங்க நேரத்தில் நீங்கள் பேரை ஃபீல் பண்ணீங்க ஜஸ்ட்டு சொல்லிட்டாங்க ஜிமின் ஜஸ்ட் நீ குழந்தை எனக்கு சரியா குழந்தை வந்து இதாகிடுச்சுன்னு சொல்லிட்டு குழந்தை மிஸ்கேட்ச் ஆகிடுச்சு தான். ஆனால் நீங்கள் நினைக்கிறியா ஏன்னா நான் ஜஸ்ட் வாட்ஸ்அப் மட்டுமே நான் காயப்பட்டுக்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் கேட்குறாங்க அங்கே பாரு ஜிமின் நீ வந்துட்டு குழந்தைய ஹோல்டு பண்ண வச்சுக்கிய நான் என் மனசில் ஹோல்டு பண்ணுவேன் ஓகேவா நீ வந்துட்டு உன்னோட ஸ்டமக்கில் ஹோல்டு பண்ணுவேன் நான் என் மனசில் ஹோல்டு பண்ணுவேன் ஒன்னையும் குழந்தையும் அந்த குழந்தை ரொம்ப ஃபர்ஸ்ட் பேபி அது இல்லைன்றப்போ உண்மையாக மனசு ரொம்ப வலிச்சு சரியா அந்த டைம் நினச்சது என்னால் பார்த்துக்க முடியாதுன்னு நினச்சிட்டியோ அப்படின்னு மட்டும் தான் சொல்லிட்டேன். அதான் சொல்கிறேன் நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோ தானே எத்தனை வருஷம் லெவலில் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோ தானே ஜிம்னு கேட்குறாங்க. கேட்க தப்பு தானேன்னு சொல்ல மாட்டேன் சரியா தப்பு தான். ஆனால் உன்னை எந்த இடத்துல அப்படி தெரியுமா உனக்கு நீ இல்லாத ஒரு லைஃப் என்ன வாழணும்னு நினச்சி கொடுக்கல உனக்கு குழந்தை பெற்றுக்கிட்டா இப்போ பிரச்சனை இருக்கும் தெரிஞ்சது குழந்தைய வேணும்னு நினச்சி வாழ்ந்துருப்பேன்டா நான் உனக்கு நான் எனக்கு நீன்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்துருப்பேன்டா என்ன பார்த்தா இப்படி இந்த மாதிரிலாம் பேசுகிறா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க சரி அப்படி ஜிம் நிறையா ஜெயிக்க பார்க்குறீங்க அப்போ தெரியும் சாப்பிட்டு பார்த்தீங்கல்ல அந்த ஆஃபீஸில் ஏன் அதை நீ கூட இருந்தீங்க எனக்கு தெரியாமல் ஏன் என் குழந்தைய பெற்றுக்க வச்சிங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாம் ஏன் என் குழந்தை ஆர்டர் பண்ண வச்சிங்க ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெயிக்க பார்க்குங்க ஜிம்னு சொல்கிறாங்க எனக்கு குழந்தை பெற்று கொடுன்னு சொல்லியிருந்தா கூட நான் வந்து கொடுத்துருப்பேன் எனக்கு லவ் பண்ணது ஒன்று மட்டும்தான் இதை தாண்டி வேறு யாரும் யோசிக்க கூட முடியாது சரியா எனக்கு ஒன்று தாண்டி அப்படி தானே யோசிச்சிருந்தேன். அப்படி இருக்கும்போது குழந்தை ஃபஸ்ட் டைம் ஒரு குழந்தை மிஸ் ஆனது என்னால் இப்போ வரைக்கும் அந்த பெயின் வந்து பேர் பண்ணிக்க முடியல நான் ஏன் இந்த மாதிரி இருந்தால் எனக்கு குழந்தை இப்படி மாதிரி அனுப்பிச்சு சொல்லிட்டு அது எனக்கு இல்லை என் ஹெல்த் இது மாதிரி குழந்தை ஏன் தப்பா சொல்லிட்டு என்னையும் ப்ளேம் பண்ணிக்கிறேன். அதுக்கு நீ கேட்டது வச்சு கேட்குறேன் ஒரு குழந்தை வேணும்னு சொல்லுங்க எனக்கு நான் டேரெக்டாக உன் குழந்தை பேர் கொடுத்துருப்பேன் யார் என்ன சொன்னது நான் கவலைப்பட்டுக்க மாட்டேன். ஆனால் நீ ஏன் எனக்கு தெரியாமல் பண்ணணும்னு நினச்சேன் நான் தெரிஞ்சுக்கலாமா குழந்தை எனக்கு தெரியும் ஹெல்ப் பண்ண நினச்சிக்கிற ரீசன் சொல்கிறாங்க. அப்போ உனக்கு என்ன ட்ரஸ்ட் இல்லை அதானே ஜங்குக்கு ஜிம் சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க அதெல்லாம் சொல்லுங்க ஜங்குக்கு அப்போ ரீசன் என்ன கேட்குறாங்க அகைன் நான் குழந்தை பண்ணிடுவேன் அப்படி தானே ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க தப்பு தான்டா எனக்கு தெரியாதுடா நீ தெரியும் இந்த குழந்தை வந்துட்டு எந்த மாதிரி மிஸ்கேரேஜ் ஆனிச்சு அப்படின்னு தெரியாமல் போயிடுச்சு ஃபர்ஸ்ட் பேபி இதெல்லாம் நான் நினச்சிட்டு நீ பண்ண நினச்சிட்டுனா உன்னோட ஃபேமிலியும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சிருக்காங்க நீ வந்து பண்ணிட்டு அப்படின்னு நினச்சிட்டு அகைன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு புரியல நான் அகைன் இப்படி பண்ணணும் அப்புறம் ஏங்க என் கூட குழந்தை பற்றி நினைக்கிறீங்க உங்களுக்கு ட்ரஸ்ட் என் மாதிரி இல்லை நான் அப்படி தான் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அப்புறம் ஏங்க உங்களுக்கு என்கிட்ட இருந்து சொல்கிறாங்க ஏன்னா நான் ஒன்று மட்டும் தான் லவ் பண்ணேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு எனக்கு நான் ஒன்று மட்டும் தான் லவ் பண்ண ஓகே எனக்கு ஒரு குழந்தை ஒன்று பிறந்துச்சுட்டாக்க உங்ககிட்ட மட்டும் தான் பறிக்கணும் சரியா என்னோட ஃபிசிக்கல் டச்சஸ் லவ் எனக்கு பெயின் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணி முடிச்ச ஒரே ஒரு பாசனை மட்டும்தான் சரியா தப்பு தான் இல்லைன்னு சொல்ல சரியா நான் பண்ண தப்பு யாரும் பண்ணிக்க முடியாது சரியா அவ்வளோ பேர் தப்பு நான் பண்ணியிருக்கேன் அவ்வளோ பேர் பாவத்தையே பண்ணியிருக்கேன்னு சொல்ல சரியா ஆனால் நீ அதை மட்டும் தான் நீ பார்க்குறது தவிர நான் உனக்கு கொடுத்த லவ் கேர் எதையும் பார்க்கவே இல்லையா இந்த ஜெக்கே நீ எனக்கு எப்படி இல்லைனாக்கா நான் ஒன்றுமே இல்லைடா அது உனக்கு புரியலடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படியா அதனால தான் 3 years வரைக்கும் என்னை பேசக்கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னோட நேட்டிவ்க்கு நீ வராமல் இருந்தியா நீ பூசன் வராமல் இருந்தது என்னை பார்க்காம இருந்தது நான் அவனுக்கு எத்தனை டைம் கால் பண்ணி ட்ரை பண்ணப்போ கூட எனக்கு நின்று பேசுறது கூட நான் அவாய்ட் பண்ணது ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணது நான் இங்கே வந்ததுக்கு அப்புறமும் கூட என்னை ஹர்ட் பண்ணது அது எனக்கு அதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு சொல்லுங்க. ஜிம் கேட்குறாங்க ஜெக்கே பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க எனக்கு உங்களுக்கு எவ்வளோ லவ் போயிடுச்சு சொல்கிறாங்க ப்ராமிஸாக இல்லவே இல்லைடா எனக்கு உங்களுக்கு கோவம் வந்துச்சு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் கோவம் வந்துச்சு வருத்தம் இருந்துச்சு இவன்னு சொல்கிறாங்க வெறுப்பு கூட இருந்திருக்கும்ல ஜிம் கேட்குறாங்க இல்லை அது சொல்கிறாங்க உங்களுக்கு வெறுப்பு கூட எவ்வளோ இருந்திருக்கும் சரியா ஆனால் நீங்கள் என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதாங்க இல்லைன்னா இந்த மாதிரிலாம் எனக்கு ஹார்ட் பண்ணியிருக்க மாட்டேன்ல சின்ன வயசுல நம்ம பார்த்து வளர்ந்து குழந்தைச்சு உங்களோட ஒரு 5 years சின்ன பையன் தானே ஈவன் நீங்கள் தான் மேக்ஸிமம் சின்ன வயசு அதிகம் பார்த்துப்பீங்க எங்கள் அப்பா அம்மா ஸ்கூலில் கொண்டு விட்டு போதும் சரி அதுக்கப்புறம் ஸ்கூலில் இருக்கும்போது மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டு கேர் பண்ண நீ தான் எனக்கு நல்லது கிட்ட நிறைய சொல்லி கொடுத்தவன் நீ தான் அப்படி இருக்கும்போது நீ எப்படி தான் இருக்கலாம் ரெகலாக இருப்பா ஆனால் என்ன நீ சாஃப்டாக இருக்க சொல்லுவேன் இப்படி தான் இருக்கணும் நீ இப்படி தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் நீ சொல்லும் போது நான் கேட்பேன் நீ சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்பா அம்மா சொல்ல கூட தப்பாக இருக்கும் யூஸ் பண்ணிட்டு நீ சொன்னாலும் தப்பாகவே இருக்காது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பிரெண்டாக நம்பணும்னு ஆனால் நீ எனக்கு கொடுத்தது என்ன ஜெமிக்கு சொல்கிறாங்க இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க ஜெமின்னு சொல்கிறாங்க இந்த வாழ்க்கையில் யாரை நான் ரொம்ப அதிகமாக லவ் பண்ணணும் யார் இந்த வாழ்க்கையில் யாருக்காக நான் வாழணும்னு நினச்சிடணும் அவங்களையும் காயப்படுத்துகிறப்போ சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க இது ஜெக்கி தாங்க முடியல ஜெமிங்க பாரியா சொல்கிறாங்க யாரும் தாங்க முடியல ஜெமின்னு சொல்கிறாங்க நான் அழகு நினைக்கிறேன் சரியா எனக்கு அழகக்கூடாதுன்னு தோணுது ஆனால் என்ன அறியாமல் எனக்கு கண்ணீர் வந்துடுச்சு கைக்கு ரீசன் சொல்கிறாங்க நான் பட்ட கஷ்டம் என்னோட வலி சரியா அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க ஜிம்னுக்கு பாரு நீ திட்டி கூட அடிச்சு கூட நான் சத்தியமா எனக்கு வெறுக்காதுல எல்லாம் தாங்க முடியல ஜெக்கி கிட்ட வராங்க ஜிம் பார்க்குறாங்க கிட்ட போக சொல்கிறாங்க ஜெக்கி தான் ப்ளீஸ் ஜிம் ஜெக்கி ஜிம் அட்டாக் பண்ணுறாங்க ஜெக்கி புஷ் பண்ணி படிக்கிற காலத்து ஸ்லாப் பண்ணிடுறாங்க ஜெக்கி பார்க்க ஜிம்னு சொல்கிறாங்க இனி விட்டு ஹக் பண்ண தொலைச்சிருவோம் சரியா இப்போ என் பக்கத்தில் வந்து எனக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குது சரியா ஜிம் சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்க ஜிம்னு சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு செகண்ட் டைம் கூட எப்படி அந்த மாதிரி இருந்தது எனக்கு தெரியல எப்படி பேபி சொல்லுவான்னு கூட தெரியாது ஆனால் எதுவுமே தெரியாமல் நீ பண்ணுறதெல்லாம் பொறுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு வார்த்தை கேட்ச் பண்ண என்ன ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி கேட்டு நான் எதாவது கேட்டேன் அவங்ககிட்ட நீ பண்ணா கரெக்டாக இருக்கும் அந்த டைம் கூட நீ ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணுறது என் அப்பா அம்மா கிட்ட ஃபைட் பண்ணி எனக்கும் சின்னக்கு இருக்க அந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணி மேரேஜ் பண்ணி கூட்டு இருந்தேன் ஆனால் இதான் ஒரு வார்த்தை கேட்டு போனாங்க அந்த செகண்ட் கூட இவ்வளோ ஹாப்பியாக வந்து தெரியுமா உனக்கு சொல்லிட்டாங்க ஜெக்கி ஜிம்னு சொல்கிறாங்க
சின்ன சொல்றாங்க அந்த டைம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா அவனுக்கு. அந்த 3 இயர்ஸ் நாங்கள் அந்த 3 இயர்ஸ் அப்புறம் பார்த்தேன். நீட்டு பேசவே 6 மந்த் நீட்டு பேசவே இல்லை. ஆனாலும் கூட நான் வந்துட்டு அவனை பார்க்கறது சந்தோஷமா போகுதுன்னு நினைச்சு தெரியுமா. எனக்கு கோவம் சின்னதாக கூட எனக்கு கோவம்ன்றது கிடையாது, சின்ன வருத்தம் இருந்துச்சு. என்னடா ஜம்கா புரிஞ்சுக்கிட்டே நம்மளும் சொல்லிட்டு அப்போ இருக்கிற முட்டாள்தனமா அதற்கு வெளியிட்டா இருக்கு தெரியுமா. அதனாலதான் அவனை பாக்குறப்போ அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. நீ ஒர்க் பண்ண சொல்ல கூட பண்ணுவோம் சந்தோஷமா. யாருக்கு சொல்றேன் என் ஜம்கா தானே சொல்றான்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பார்க்க சான்ஸ் கிடைச்சிட்டு சொல்லிட்டு அப்படிதான் இருந்தேன். ஆனா என்னை ஃபோர்ஸ் பண்ணி மறைச்சிட்டு பண்ணிட்டு தெரியுமா. அப்போ இன்னும் ஹாப்பியா இருந்தேன். என் மேரேஜ் உன் கூட அகைன் உன் மேரேஜ் என் கூட நடந்திருக்கு, என்னோட மேரேஜ் உன் கூட நடக்குன்னு சொல்லிட்டு அகைன் ஹாப்பியா தான் இருந்தேன். அப்போ ஹாப்பியாக தான் இங்கே வந்தேன். ஆனால் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்சு நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். செகண்ட் நான் ப்ரெக்னெண்ட் ஆனதுக்கு எங்கள் எல்லாமே தெரிஞ்சு பிளான் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஹைட் பண்ணுறேன். ஜஸ்ட் பேஃப்க்கு மட்டும் மேரேஜ் பண்ணி தெரியுமா சொல்கிறாங்க. ப்ராமிஸ் எனக்கு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அதான் உண்மை, அதான் எங்கள் பொண்ணு மேட்ச்னு சொல்கிறாங்க. செக் பார்க்க இல்லைடா சொல்கிறாங்க. இல்லைக்கா இதை ஹைட் பண்ணியிருப்பியா உடைய கோவம் வந்தால் கூட எனக்கு ஒரு குழந்தை பெற்று கொடுங்க உண்மை சொல்லி வச்சுக்கேன். சந்தோஷமாக பெற்று கொடுத்துருப்பேன். இவன் எனக்கு என்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என் ஜம்க்கு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு குழந்தைய பெற்று கொடுத்து செத்து கூட போயிருப்பேன் தெரியுமா. ஆனால் நீ எந்த சொல்லாமல் ஹைட் பண்ண நினைச்சில்ல. கூட அவங்களும் சேர்ந்து ஹைட் பண்ணாங்களே. எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன என்கிட்ட கேட்டேன் ஏன் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதில் 1 லட்சம் சொல்லி சமாளிச்சிங்க தவிர என்னை பார்த்தா எப்படி தெரியுது ஈஸியாக முட்டலாக்கிடலாம் அப்படிதான் ஈஸியாக வந்து ஏமாத்திடல அப்படித்தானே ஜிம் சொல்றாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்கு ஜிம்னு சொல்றாங்க. சொல்லு ஜம்கா நம்ம என்ன லவ் பண்ண தெரியுமா உனக்கு. இவன்கிட்ட 3 இயர்ஸ் பேசாம இருந்தப்போ கூட உன்னையே ஒன்றே வருவன் நினச்சி வெயிட் பண்ணேன். 3 இயர்ஸ் அப்புறம் பார்த்துட்டு கூட என் ஜம்காவை பார்த்துருன்னு சொல்லிட்டு அந்த டே என் மனசுக்குள்ள சந்தோஷத்தை யார்கிட்ட சொல்ல முடியாது தெரியுமா. அப்படி ஒரு ஃபீல் எப்படி கிடைச்சிருக்கும் அப்படி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. எனக்கு 3 இயர்ஸ் அப்புறம் பார்த்துருவோம் கம்பெனி தெரியாம தான் அங்கே வந்து நான் அப்படி இருந்து கூட உன்னை பார்த்து சந்தோஷம் என்னால சொல்லவே முடியாது. அதுலேயே நான் சாப்பிட கூட இல்லை. அவ்வளோ ஹாப்பியாக இந்த 3 இயர்ஸ் சாப்பிட்டு பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் நீ என்னை பார்த்து யாரும் உங்களுக்கு நடந்துக்கிட்டா செகண்ட் நான் எனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்க தெரியுமா ஜிம் சொல்றாங்க. ஜெகி பதங்க உங்க பாட்டா சொல்றாங்க. நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜம்கா வந்துட்டு உன்னை பார்த்து சொல்றாங்க. ஆமா என்னை பார்த்து உனக்கு எப்படி தோண்டிட்டு இருக்கோன்னு சொல்றாங்க. இவன் ஏன் இங்க வந்தா இவன் யாரும் வர சொல்றது ஒரு கொலகாரம் தான் நினைச்சிருப்பேன். நான் கொலகாரம் தான் நீ சொல்லிட்டு இருக்கா ஜிம் சொல்றாங்க. ஜெகி பாக்குறாங்க உங்க பாட்டா சொல்றாங்க. குழந்தை இருந்ததுக்கு நான் சொல்லி ஒரு குழந்தைய கொள்றதுக்குள்ள ஹார்ட்லெஸ் பாஸ் என்ன வந்து புரிஞ்சுக்கிட்டது எவ்வளவு நான் ஜிம் ஜெகி ஷேர் பிடிக்கிறாங்க. ஐ ஹேட் யூ ஜம்பு ஜிம் சொல்றாங்க. ஜெகி அப்படி உடஞ்சு போயிட்டாங்க. எனக்கு அவன் மனசு எவ்வளவு பெயின் இருக்கும். அவரோட அடிச்சதுல ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அவ்வளவு பெயின் நம்ம கொடுத்துட்டோமே அவன் வந்தளவுக்கு இந்த மோஸ்ட்லி அவர் மனசுக்குள்ள அவ்வளவு வலி இருக்குன்னு தெரியும் போது அவளை தாங்க முடியல. ஜெமினிக்கு பாரு இன்னும் கூட நான் அடி அடிச்சு கூட நீ இவ்வளவு பயனுறாங்க பார்க்க முடியல. உன் மனசுல சொல்றாங்க அக்கா வலியை கொடுத்தவ நீ தானே ஜெமினி சொல்றாங்க. ஜெகிக்கு ரொம்ப கஷ்டம். ஜெமினி சொல்றாங்க வலியை கொடுத்தவ நீ தானே. நீ வேணா உன் பக்கத்துல இருக்கிறோம் உனக்கு வேணா நான் தூரமா போயிடும் அப்படி தானே. நானும் ஒரு ஹியூமன் தானே எனக்கும் பெயினா இருக்கும்ல ஜெமினி சொல்றாங்க. லவ் பண்ண தனி தப்பு நான் பண்ணிட்டேன் ஜிம்னு சொல்றாங்க. ஜெக்கி அப்படி ஜிம்னு பண்ணி ஒரு ஹெக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஆரம்பிக்கிறாங்க. சாரிடா ப்ராமிஸா நீ நினைக்கிற மாதிரி இல்லை சரியா. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். என் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கணும் இல்லை நீ கேட்கலாம்ல ஒரு டைம் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்கலாம்ல உன்னோட வழியை மட்டும் சொல்றேன். அப்ப எனக்கு பெயின் நினைக்கிறியா ஜெக்கி கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜிம் எதுவும் சொல்லாம அவ்வளோ அழகாங்க. அப்படியே டேஸ்ட் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்கு. அந்த பக்கம் நம்ம ஜெக்கி தலைக்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் இருக்கு பாரு உனக்கு புரியல நான் நீ சொல்றேன் ஏன் எனக்கு தெரியாம குழந்தை பற்றி நினைச்சா சொல்லிட்டு அப்படி கூட ஏன்னா என்ன குழந்தை உனக்கு கொஞ்சம் உன் கூட மட்டும் தான் பிறக்கணும். உனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் தெரிஞ்சிருச்சாங்க. அப்படி தான் குழந்தை எப்படி யோசிக்க முடியாது. இந்த ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் உனக்கு எனக்கு நீ நான் வாழணும்னு நினைச்ச ஒரு பர்சன் என்னை பத்தி நீ புரிச்சுக்கிட்டு அவ்வளோதானே. நான் தப்பு இல்லைன்னு சொல்லவே இல்லை. நான் பெயின் கொடுத்துருக்காது என்னையும் அறியாம கொடுத்த பெயின் சரியானா எனக்கு தெரிஞ்ச எனக்கு பெயின் வந்து பேக் பண்ணிக்கிட்டு தெரியுமா. நான் உன்னை ஹார்ட் பண்ணக்க நான் டபுள் மணிக்கு என்ன நான் ஹார்ட் பண்ணிப்பேன். நீ அழுதாக்க நான் அதை துடிச்சே போயிடுவேன்டா. உனக்கு அது புரியல ஜெமின்னு ஜெயிக்க சொல்றாங்க. ஜெமின் எதுவும் கேட்கறதவே இல்லை. அவருக்கு ரொம்ப அழகாக ரொம்ப இருக்குன்னு ஜெயிக்க சொல்றாங்க. ஆனால் நான் ரொம்ப லவ் பண்றேன்டா. எனக்கு என்ன லவ் கிரேசியா தான் இருக்குது. கொஞ்சம் கூட குறையில தெரியுமா. தப்பு என் மேலதான் தப்பு என் மேலன்னு சொல்ல சரியா. உனக்கு 2 பேரும் பிரச்சனை தெரிஞ்சாக்க சத்தியமா நான் வந்துட்டு நான் குழந்தை பற்றி யோசிக்கணும். அந்த நிமிஷம் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பேன் முடிவு பண்ணிருப்பேன் சரியா. அதனால நான் இது தெரியாம பண்ணிட்டேன். ஏன் உண்டு நான் குழந்தைக்கு சொல்லுனாக்க எனக்கு ஒரு அப்பா அம்மா அகைன் விட்டாது என்கிட்ட பிரிச்சிருவாங்க பாயிண்ட் ஆகிடுவா அகைன் என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு ஒரு அப்பா அம்மா தான் குழந்தை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைச்சேன். அவங்க அம்மா தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டாக இருக்குது. உங்க அம்மாட்ட சொல்லிட்டாக்க உங்க அம்மா எதாவது பண்ணிடுவாங்கன்னு பயத்துல என்ன பண்ண வைக்குவா உன்னை எங்கிட்ட பிரிக்கிறதுக்கு. எனக்கு 6 மந்த் டைம் கிட்ட கூட்டிட்டு வந்தேன். 6 மந்த் என்கிட்ட வாழட்டும் அப்படி எனக்கு பிடிக்கலாக்க எனக்கு டிவோர்ஸ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் பண்ணி தவிர உன்கிட்ட குழந்தைக்கு சொல்லக்கூடாது இல்லைடா. நீ அவன் அம்மாட்ட சொல்லிடுவேன் எனக்கு உன்னோட அப்பா அம்மா அவ்வளோ பிடிக்கும் நீ அவங்கள்ட்ட சொல்லிடுவியோ அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு பயத்துல தான் ஹேர் பண்ணி தவிர உங்ககிட்ட ஹேர் பண்ணி எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லைடா சரியா. நான் வந்துட்டு எனக்கு தெரியும் உனக்கு இருக்குது மேபி அவசரம் மட்டும் சம்மதம் தெரியும். ஆனால் எனக்கு உன் அப்பா அம்மா பண்ணிருக்கோங்க உனக்கு தெரியாம இருக்கு இன்னசென்டா இருக்குன்னு நினைச்சேன் தவிர உனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சத்தியமா தெரியும். அம்மா அந்த மாதிரி பண்ணி ரீசெண்ட் இருக்குன்னு தெரியவே தெரியாது சரியா. எனக்கு புரிஞ்சு கொடுத்து அங்கே உள்ள நிலைமை
சத்தியமும் லைஃப் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நான் பண்ணது தப்பு தான் சரியா. நீ எப்படி 3 years ஆஃப்டர் பாக்குறப்போ உனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சோ அதே மாதிரி தான் சரியா. அகைன் என் சோழ என்கிட்ட பார்த்த வந்துச்சு. 3 years ஆஃப்டர் கம்பெனில பாக்குறப்போ ரிட்டர்ன் நீ வந்தப்போ என் மனசுல அந்த ஹாப்பினஸ் சொல்ல முடியாது தெரியுமா. ஹார்ட் பீட் அவ்வளோ அப்படி ரைஸ் பண்ணுச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு குழந்தை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ லெவல் சொல்றப்போ அப்படி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு தெரியுமா. நான் அந்த டைம் சரி எனக்கு வலி இருந்துச்சு. குழந்தை மிஸ்கேரேஜ் பண்ணிட்டே சொல்லிட்டு அந்த டைம் எனக்கு வருத்தம் இருந்துச்சு. இல்லைன்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லுவேன் சரியா. எனக்கு உண்மையில கோவம் இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு உன்னை பார்க்குறப்போ சரியா. நான் அதுக்காக நான் கேர் பண்ண கூட நினைக்கல. உண்மையில கோவம் வந்தாலும் எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிருந்தேன் தவிர உனக்காக எல்லாம் பார்த்துக்கொண்டு பண்ணணும்னு நினைச்சிருந்தேன் தவிர உன்னை நான் கேர்லெஸ் விட்டுறவே இல்லைடா. ஜெக்கி சொல்லிட்டாங்க இன்னொரு பர்சன் நினைச்சு கூட பார்த்துட தெரியுமா. என் மனசுல எப்பவும் சரி அப்பவும் சரி இப்பவும் சரி ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் இருக்க நீ மட்டும் தான் சரியா. உனக்கான வேற யோசிக்க விட முடியாதுனால அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு எப்போ அந்த மாதிரி ஹெல்ப்ல ப்ராப்ளம் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருந்தா நீ குழந்தை பத்திரிக்கை தெரிஞ்சிச்சோ அந்த நிமிஷம் எனக்கு குழந்தைங்க என்னோட ஆசையை போயிடுச்சு தெரியுமா. இவனுக்கு ஏன்னா என் கையில இருந்தா கூட என்னால மினாவை பார்க்கறப்ப பெயினா ஃபீல் பண்ண தெரியுமா. எனக்கு அப்புறம் யோசிச்சு ஏன் நம்ம குழந்தைங்க பெற்றுக்க வச்சோம், ஏன் எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு நினைச்சேன். இப்போ நான் மினா கிட்ட கூட ப்ராப்பரா கேர் பண்ணி எல்லாம் கொடுக்க தெரியுமா. நான் அவளை வளர்த்த என்னன்னு சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு மினாவை பார்க்குற ஒவ்வொரு செகண்டும் நீ பட்ட கஷ்டப்பட்டே கதை கொண்டு வச்சு சரி எனக்கு இது ஒரு குழந்தை இருக்குன்னு கூட தெரியாது. ஆனா மினாவை பார்க்குற ஒவ்வொரு செகண்ட் உனக்கு ஒரு பெயினை கொடுத்துட்டேன், உனக்கு பெயினை கொடுத்துட்டேன், உன்னை நான் கஷ்டப்படுத்த வச்சுட்டேன், அவன் துடிக்க வச்சிருக்கேன். நான் பெயின்ல சொல்லிட்டு நான் அதே தான் நினைச்சிட்டேன் தவிர என்னால ஹாப்பி ஃபீல் பண்ண முடியாது தெரியுமா. ஹாப்பியா நான் அவளை ஹோல்ட் பண்ண முடியாதுனால அவள் ஹேண்ட்ல வந்தா என்கிட்ட. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு டாக்டர் சொல்றப்போ நான் எந்த அளவுக்கு பெயினை துடிச்சுன்னு தெரியுமா. என் ஜிவனுக்கு நானே இந்த பெயினை கொடுத்துட்டேன். நான் அவங்களுக்கு இப்படி ப்ராப்ளம் இருந்திருக்கா சொல்லிட்டு என்னால தாங்கிக்க முடியலடா. ஜெக்கி தான் ஜிவனோட ஹெல்ப் பண்ணி நடறாங்க. உன் ஜெக்கி எப்படி பண்ணுவேன் சொல்லி நீ ஹெல்ப் பண்ணுவேன் கஷ்டப்பட்டு நான் சந்தோஷப்படுவேன். நான் அந்த மாதிரி பாசம் நானே சொல்றேங்க. ஜிவன் பாக்குறாங்க ஆமா நீ அந்த மாதிரி பாசம் தான் ஜம்முக்கு சொல்றாங்க. சத்தியமா வார்த்தை கொள்ள சரியா. நான் அந்த மாதிரி பாசம் நீ சொல்லு உன் மனசா சேர்த்து சொல்லு. நான் அப்படி பண்ணுவேன். நீ ஹர்ட் ஆனா நான் ஹாப்பியா இருப்பேன் சொல்றாங்க. ஆமா என்ன ஹர்ட் பண்ணிதானே பார்த்தேன். யாரு சொல்றாங்க ஜம்ப் பாக்குறாங்க. ப்ராமிஸா இல்லடா எனக்கு பயம் ஒரு நீ என்னோட வேலைக்கு போயிட்டு நீ என்ன சொல்றாங்க. நான் வந்து மன்னிப்பு எதிர்பார்த்துருக்கல சொல்றாங்க. நானே தெரியாம நீ பண்ணிட்டேன். எனக்கு ஒரு அம்மா அப்பா சொல்லிதான் நீ பண்ணிருப்பேன். நீ அப்பா அம்மா கூட சேர்ந்து மாதிரி பண்ணிட்டேன்னு நினைச்சுதான் இதை மன்னிப்பு கேட்ப நினைச்சேன் தவிர இந்த மாதிரி ஒரு அம்மா தான் பண்ணிருக்காங்க மட்டும் தெரியாது. எனக்கு ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் தெரிய வந்துச்சு உன் அம்மா சொல்லிட்டு பண்ணிருக்க உங்க அம்மா தான் வந்துட்டு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா உங்க அம்மா அப்படி பண்ணது ரீசன் தெரியாது சரியா. ஏன்னா எனக்கு நான் அந்த ஹாஸ்பிட்டல் கூட போய் கேட்டேன். அப்ப நர்ஸ் சொன்னாங்க இது வந்து அபார்ஷன் தான் எனக்கு அவங்களா வாண்டடா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களே தவிர அதுக்கு பிஹைண்ட் ஒரு ரீசன் சொல்லவே இல்லை சரியா. அதனால தெரியாம போயிடுச்சு. அப்போ உன் அம்மா அப்படி பண்ணிருக்காங்க அம்மா மேல எனக்கு கோவம் வந்துச்சு. நீ எதிரும் அம்மா சொல்லிட்டு நம்பியிருக்க எதிராக அப்படி இந்த மாதிரி நடந்து சொல்லிட்டு என் கோவப்படுறேன் தவிர நீ உன் மேலே எனக்கு வருத்தல அவன் மேலே கோவம் சரியா. நீ என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கலாம். என்கிட்ட நீ ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லியிருக்க நான் வந்து இப்போ சரி பண்ணி நான் வந்து வேற மாதிரி ஹேண்டில் பண்ணின்னு சொல்லி நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி விஷயம் இருக்கும் சத்தியமே தெரியாதுடா. ஜெகே சொல்றாங்க ஜிம்மி பாக்குறாங்க எனக்கு என்ன பிரெக்னன்ட்னு தெரியாது. என் அம்மா ஃபைண்ட் பண்ணேன்னு தெரியும். இல்லைங்க எனக்கு எப்படி தெரியும் சொல்றாங்க. அந்த ஏஜ்ல நான் பிரெக்னன்ட் பத்தி யோசிக்கவே இல்லை. +2 படிக்கிற பையன் என் கூட 3 months பிசிக்கலா இருந்திருக்கு. உனக்கே தெரியல உனக்கு அப்போ 22 years உன்னால யோசிக்க முடியல கெஸ் பண்ண முடியல. எனக்கு வித்தவுட் ப்ரொடெக்ஷன் இல்லாம எப்படி இருந்திருக்கு. நான் என் ஜம்கா கேட்கறேன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம நான் கூட அப்படி இருந்திருக்கு. வண்டி ரொம்ப வாமிட்டிங் ஹெட் பெயினா இருந்தால அம்மாவே இருந்துச்சு. அம்மாவுக்கு டவுட் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி சொல்லுவேன். நானும் வேணும் அம்மாட்ட சொன்னேன் எனக்கு ஒன்றை சொல்லணும்னு ஆசை. எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு திங்க் கூட பண்ண தெரியல அந்த டைம்ல. ஆனா நீ என்ன சொல்றாங்க ஜெக்கி பாக்குறேன் சாரி தங்கம் சாரிங்க பாரு ஜெக்கி ஹக் பண்றாங்க ஜிம்மினை. ஆனா ஜிம்மி அந்த ஜெக்கி தான் ஹக் பண்றாரு. ஆனா ஜிம்மி கொஞ்சம் கூட டவுன் பண்ணதான் இல்லை. இப்போ கீழே பார்க்க மாட்டாரு அவரு. இப்போ ஜிம்மி ஜெக்கி தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பாரு சத்தியம் நம்ம இருக்க முடியாதுல என்னென்ன பண்ணி கூட நீ இப்படி பேசாம இருக்குது என்ன டெய்லியில கொள்ற மாதிரி தெரியுமா. இது நைஃப் வச்சு எனக்கு அப்படி குத்தி இறக்குற மாதிரி இருக்குடா ஜெக்கி சொல்றாங்க. ஜிம்மி பாக்குறாங்க நீ அர்ஜுனை கொண்டுட்டு ஜங்கோக்கு சொல்றாங்க. ஜிம்மின்னு சொல்றாங்க அர்ஜுன் கொண்டுட்டு ஓகேவா ரொம்ப வருஷத்துக்கு கூட ஒரு செஞ்சாங்க. ஜிம்மி தானே அவனை கொண்டுட்டு சரியா அவன் எனக்கு செத்து போயிட்டான். இப்ப இருக்கிறவன் பார் ஜிம்மி ஓகே ஜிம்மி சொல்றாங்க. அப்ப அந்த ஜான் ஜிம்மி சொல்றாங்க ஜெக்கிக்கு இன்னொரு ஹார்டா இருக்கு. ஜிம்மி சின்ன சொல்லுவாரு ஜெக்கி வந்துட்டு உன் பேர் கேட்பாரு. ஜிம்மி டீஸ் பண்ணி பாப்பாரு. என் பேர் ஜான் ஜிம்மி சொல்லுவாங்க. அது ரொம்ப அழகா இருக்கும். ஜிம்மி சொல்றாங்க என் பேர் பார் ஜிம்மி ஓகேவா. அந்த ஜான் ஜிம்மி நினைக்க செத்து போயிட்டான். ஏன்னா அவனை தான் நீ மொத்தமா கொண்டுட்டு இல்ல. ஜிம்மி சொல்றாங்க ஜெக்கிக்கு ரொம்ப அழகா வருது பாரு பேச அதுல ஜெக்கி அவங்க ஜிம்மி ஹேண்ட் வச்சுக்கிற க்ளோஸா இருக்கிறாங்க. அப்ப ஜிம்மி கீழே டவுன் ஆகுறாங்க. ஜெக்கி டைட் ஹக் பண்றாங்க. ஜெக்கி வந்துட்டு ஜெக்கி வர நாட்டு இருக்க முடியாது சரியா. 4 years ஆச்சு ரொம்ப பெயின் பேர் பண்ணிட்டு ஓகேவா. கிட்டத்தட்ட ஒரு 8 years ஆகி லைஃப் எந்த அளவுக்கு மோசமா இருக்கு தெரியுமா. ரொம்ப ரொம்ப நான் கஷ்டப்படுறேன் ஸ்ட்ரகிள் பண்றேன். அவங்கள புரிஞ்சுக்க ஜெக்கி டைட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ அடிச்சுக்க திட்டிக்க கையில
கொண்டு கூட போட்டு சரியா எனக்கு சந்தோஷம் போய் சேர்ந்துடுற ஓகே. ஆனா என்னால இப்படி ஒரே வீட்டுல இருந்துட்டு பொண்ணா இருந்துட்டு பேசாம என்னை ஹேண்டில் சாப்பிடாம என்னோட தள்ளி போறது நினைக்கிறது எனக்கு தாங்கிக்க முடியல சரியா. எனக்கு இப்போ நான் சொல்றேன், எனக்கு குழந்தைங்களை வந்துட்டு குழந்தைங்களை தாண்டிட்டு பொண்ணு பாசம் இருக்கு சரியா. குழந்தைங்க வந்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி பிறந்தாங்க உனக்கு இந்த மாதிரி ஆகும் தெரிஞ்சாக்க அது குழந்தைங்களே வேணும்னு நினைச்சிருப்பேன்டா. நீ மட்டும் போதும்னு நினைச்சிருப்பேன்டா. நான் அந்த மாதிரி பாசம் தான்டா. நீ ஜெயிக்க போய் புரிஞ்சுக்கிட்டு அவ்வளவுதான். ஜெயிக்க கேட்கறாங்க சின்ன வயசுல ஞாபகம் இருக்கான்னு கேட்கறாங்க. அப்ப சின்ன அமைதியா இருக்காங்க. அப்ப ஜெயிக்கி சின்ன வயசா இருக்கும் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அப்புறம் ஜிம் பாக்குறாங்க எங்க வந்து ஜிம் கேட்பாங்க. ஜெயிக்க பாக்குறாங்க நீ குழந்தைய பாக்குறவங்க ஜெயிக்க சொல்லிருப்பாங்க. நான் குழந்தை இல்லைன்னா ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜெயிக்க பாக்க நீ எனக்கு குழந்தை தான்டா. ஜெயிக்க ஜிம்ல லேப்டாப் கரைச்சிருப்பாங்க. அவருக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அவங்க வீட்டுல எவ்வளவு இருந்தாலும் ஜெயிக்க வாங்கிட்டு ஒரு ஜிம் ரொம்ப பிடிக்கும் அக்கட்ட சொல்லிட்டாங்க. அந்த டைம்ல அவரும் சின்ன பையன், அவரோட 5 years தான் டிஃப்ரெண்ட். ஆனா கூட அவர் வாழ்ந்து ஃபீட் பண்ணி பாப்பாரு. நீ சாப்பிட சொல்லி ஜெயிக்க நான் ஜிம்முக்கு ஃபீட் பண்ணி விட்டு டிப்ஸ் எல்லாம் வாங்கி பண்ணி விட்டு ஓகே நான் போயிட்டு விட்டா ஜெயிக்க சொல்லியிருப்பாங்க. போயிட்டு பார்த்துக்கோ ஓகே ஜிம் சொல்லியிருப்பாங்க. சரி எல்லாம் பத்திரமா ஜெயிக்க ஓடி போயிருப்பாங்க. அவர் சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா அம்மா அவருக்கு உங்களுக்கு பேக்கெட் பண்ணிடலாம். இவருக்காவது மணி ஸ்பெண்ட் பண்ணுவார். இவருக்கு வாங்கி கொடுக்கலாம். இவர்கிட்ட இல்லாதன்னு எதுவும் இல்லை. அவங்க வீட்டில் இல்லாதன்னு எதுவும் கிடையாது. ஆனால் ஜெக்கி ஜிம்முக்காக ஃபோன் வாங்கி தருவாங்க. ஜிம் அவங்க வீட்டில் உள்ள திங்ஸ் இருந்தது. ஜிம்முக்கு ஜெக்கி ஃபிட் பண்ணுவாங்க. நீ சாப்பிட ஜிம்முக்கு ஃபிட் பண்ணுவாங்க. அந்த லவ் அவ்வளோ பியூராக இருக்கும். இவருக்கு சின்னதாக ஒன் டைம் இவருக்கு ஹேண்ட் அடிபட்டிருக்கும். அதை பார்த்து ஜெக்கி துடிச்சு போயிருப்பாங்க. இது எப்படி நடந்துன்னு கேட்டுப்பாங்க. ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் நின்று லுக்கா சொல்லிட்டேன். ஆமா சொல்லிட்டாங்க தள்ளி விட்டுட்டான் அப்போ சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அவங்களுக்கு இருக்கு ஒரு 1 day சொல்லிட்டு ஜெக்கி தான் அவருக்கு ஹேண்ட் ஒரு ரப் பண்ணி விட்டுருப்பாங்க. அவங்க ஆயில்மெண்ட் போட்டு விட்டுருப்பாரு. அவரு அவங்க அத்தனை பேர் இருந்தாலும் இவர் கேர் பண்றது அது தெரியாம வந்துட்டு ஜிம்ல வந்துட்டு கேர் பண்ணி அவ்வளோ அழகா பார்த்துப்பாரு. சின்ன வயசுல லவ் அவ்வளோ பியூரா இருக்கும். அவர் சின்ன ஹார்ட் ஆயிட்டா கூட அவர் துடிச்சு போயிடுவாரு. அவருக்கு நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போய் ஒரு ஜெக திட்டுவார். நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்ட அவன்ட்டு பேச மாட்டேனுமே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இல்லை இனிமே ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன் நீ பேசிட்டு எங்க காதுன்னு சொல்லிருப்பாங்க. குக்கி இப்படி கூப்பிட்டுருப்பாரு. அப்புறம் ஜிம்ல நினைச்சு பாக்குறாங்க உங்களை உயிரி வச்ச உடனே நானும் நீ நினைக்கிறியா அந்த டைம்ல தப்பா புரிஞ்சுட்டு லைஃப்ல எல்லாரும் ஒரு தப்பு பண்ணுவாங்களா அப்படி ஒரு தப்பு தான் பண்ணிட்டேன். ஒரு டைம்ல 2 டைம்ல 3 டைம் பண்ணிட்டேன். சரியா தப்பு ஏமாதான் சரியா தப்பு ஏமாதானா நீ நினைக்கிறல உன்னை மட்டும் தான் பனிஷ் பண்ணிட்டு அவன்கிட்ட ஹார்ட் பண்ணிட்டு நினைக்கிறேன். மோர் ஹார்ட் ஆனது நான்டா சரியா ரொம்ப ஹார்ட் ஆனது நான் தான். நீ இல்லாத ஒரு லைஃப் வாழ முடியாம நீ இந்த பக்கத்துல இல்லாம எப்படி பக்கத்துல இல்லாம வாழவும் முடியாம சாக முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா. எனக்கு கேட்டு முன்னா இருக்கு எம்பர் இருக்காலே சொல்லிட்டு என்னை விட்டு உனக்கு மெமரிஸ் எல்லாம் தெரிஞ்சப்போ எவ்வளவு உடஞ்சி பண்ணு தெரியுமா. ஜெக்கி ரொம்ப நடங்க எவ்வளவு பெயின் பேர் பண்ணி தெரியுமா. இந்த 4 வருஷத்துல எந்தெந்த கட்சியோட தேடிப்பேன் தெரியுமா. ஒரு நாய் மாதிரி எந்தெந்த கட்சிக்கும் போன தெரியுமா. எங்கெல்லாம் இது எங்கேயாவது மாட்டேன் அவனை பாத்துட மாட்டேன். ஒரு வந்துட்டு அகைன் என்கிட்ட கூட்டிட்டு வந்துட மாட்டேன். நான் வந்துட்டு மணிக்கெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனா கருமிட்டு நீ இருக்குன்றதுக்காக எங்களுக்கு என்ன தெரியுமா. ஜெக்கி அழகாங்க பேபி விட்டு பெற்று கொடுத்து போன நினைச்சிருக்கனாக்கா அப்ப எந்த அளவுக்கு வருது பண்ணு சொல்லிட்டு அப்ப புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஆனா எனக்கு தெரியாத சத்தியமா நீ பெயின துடிக்கிறேன்னு தெரிஞ்சாக்கா அந்த குழந்தை நிமிஷமே வேணாம்னு சொல்லி பண்ணான். புரிஞ்சுக்கூடா ஜெக்கி அழறாங்க. எனக்கு இருக்காது சரி என்னன்னு தாங்கிக்கவும் முடியல. ஜெக்கி தான் டைட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னோட சந்தோஷம் என்னோட துக்கம் என்னோட சோகம் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணி நினைப்பு தெரியுமா. நீ மட்டும் எனக்கு எல்லாமே சொல்றாங்க ஜிம் பாக்குறாங்க. ஆனா நான் இல்லாம நீ வாழ பழகிட்டேன் எங்கக்கா. நானும் அப்படித்தான் நீ இல்லாம சொல்றாங்க. சத்தியமா நான் இல்லாம நான் வாழ பழகிக்கவே சரியா அந்த மெமரிஸ் கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அது உங்களுக்கு புரியல ஜிம். ஜெக்கி சொல்றாங்க எவ்வளவு லாங்ல இருந்தாலும் சரி உங்களோட மெமரிஸ் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறது தவிர நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ நினைச்சது கூட இல்லை. அவதாச்சு புரிஞ்சுக்கோ. ஜெக்கி தான் ஜிம் டைட்டா ஹக் பண்ணி அழறாங்க. ஆனா நான் இருக்கிறேன் நீ கொடுத்த காயம் மட்டும் மனசுல இருக்க சொல்றாங்க. ஆனா எனக்கு நான் உனக்கு லவ் நீ எனக்கு கொடுத்த லவ் கேர் மட்டும் தான் என் மனசுல இருக்கு. ஜெக்கி சொல்றாங்க இப்போ ஜிம் எதுவுமே சில மமதே இருக்காங்க. இப்போ ஜெக்கி ஜிம் எடுத்துட்டா அவர் விட மாட்டாங்க. ஜிம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க போறதுக்கு. ஜெக்கி ஹக் பண்ணிட்டே இருக்காங்க. அவரோட நெக் வந்து ஜிம் நெக் கிட்ட ஜெக்கிட்ட பேச வச்சு அவரை ஜெக்கி அழறாங்க. அது டேஸ் ஃபுல்லா ஜிம்ல இந்த ஸ்கின்ல டேரக்டாவே ப்ராஃபிட் ஆயிட்டு இருக்கும். ஜிம் ஜெக்கி புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. எட்ட போக சொல்லிச்சாங்க. என்னால போக முடியாது சரியா செத்து போச்சாங்க கருப்போட சொல்லி சரியா செத்தே போயிடலாம் சரியா. ஆனா இந்த இப்படின்னு பேசாம கொள்ள சரியா 4 months நானும் சரி ஓகே இன்னைக்கு கோவம் குறையும் நாளைக்கு கோவம் குறையும் சொல்லிட்டு எவ்வளவு பொறுத்துட்டேன் சரியா. என்னால தாங்க முடியலடா. என்னால நீ இல்லாம லைஃப் வாழ முடியாது புரிஞ்சுக்கோ சரியா. நீ பக்கத்துல இருந்துட்டு உன்னை நான் கேர் பண்ண முடியாம நீ பக்கத்துல விட மாட்டேன். என்னால தாங்க முடியாது சரி. எனக்கு நீ தான் ஃபர்ஸ்ட் எனக்கு எல்லாமே நீ தான் ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்க எனக்கு சம்டைம்ஸ் குழந்தைங்களை பாக்குறப்பெல்லாம் எனக்கு கொண்டு கொடுத்து பெயின் ஞாபகம் வரும் தெரியுமா. எல்லாம் கிட்ட சந்தோஷமா கொஞ்சம் முடியல. அவங்க பாவம் இந்த தப்பம் பண்ணல சரி. அவங்க இன்னசென்ட் சொல்றாங்க. நம்மளோட பிளட்ல உருவானது நம்ம பிளட்ல நம்ம உருவாக்கி வந்த குழந்தைங்க தான். ஆனா இப்போ இருக்கிற பாக்குறப்போ அவங்க பாக்குறப்போ சம்டைம்ஸ் ஒண்ணு பாக்குறப்போ எனக்கு கொஞ்சம் அவனுக்கு பையனை கூட்டிட்டு வந்த குழந்தைங்களா இருக்காங்களே சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா. ஜெக்கி சொல்றாங்க ஜிம் பாக்குறவங்க பாரு குழந்தைங்க தப்பா எதுவும் தப்பா பேசுறடா சொல்றாங்க. பாரு என் குழந்தைங்களை நினைக்கவே கூடாது சொல்றாங்க. அப்படி ஏன் இந்த அளவுக்கு வெறுக்கிற இந்த அளவுக்கு காயப்படுத்துறா. ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. தப்பா நான் அடிச்சுக்கேன் திட்டிக்கு ஒரு நாள் பண்ணு சரி. தினம் கூட சண்டை போடுறா. டெய்லி சண்டை போடு டெய்லி அடிச்சுக்கோ திட்டிக்கோ ஒரு நாள் பண்ண வாங்கிக்கிறேன் சரியா. ஆனா
என்னோட வேலைக்கு மட்டும் போக சரியா தாங்கிக்க முடியல. ஜேகே டைட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமே இருக்காங்க. பேசுடா பேசு என்கிட்ட ஜேகே சொல்றாங்க. நான் என்ன ஜங்கு பேசணும்? ஏன் ஜங்குக்கா ஏன் அப்படி பண்ண? அது பாட்டுக்கு எனக்கு அதிகமாக பண்ண உடனே ஜங்கு அது உனக்கு தெரியும்ல சொல்றேன். நீ கேட்டது என்கிட்ட அப்பா பிடிக்குமா கிராண்ட்மா பிடிக்குமா யாரை பிடிக்கும்னு கேட்டல. அப்புறம் கண்ணமுடி சொன்னது ஒண்ணே உடனே எனக்கு ஜங்குக்கா தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கும்னு சொன்னல. அப்போ உனக்கு அது ஞாபகம் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜெக்கி பாக்குறாங்க. தப்புதான் ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. அதே ஆன்சர் தான் நானும் சொல்றேன். நீ கேட்டல உனக்கு யாரு ஜங்குக்கா பிடிக்கும்? அப்பாவும் பிடிக்குமா அங்கிள் ஆண்டி பிடிக்குமா வயனை பிடிக்குமா யாரை பிடிக்கும் கேட்டல. அப்ப நான் சொன்ன உன்னதானே சொன்னேன். அப்ப ஜெக்கி சொல்றேன் எல்லாம் போட்டு குறைஞ்சு நினைக்கிறியா? ஜெக்கி சொல்றாங்க நீ தான் நேரம் ஸ்டார்ட் பண்ண பெரிய போய் தான் ஜங்கா உனக்கு மெச்சூரிட்டி இல்லை. நான் அதை பண்ணியிருக்கேன் நீ ஏன் நான் ஏன் நம்பல அப்படின்னு சொல்றாங்க. நான் அதை பண்ணியிருக்க மாட்டேன்னு உன்னால ஏன் நம்ப முடியல? ஜிம் கேட்குறாங்க. அப்போ ஜெக்கி தான் எனக்கு வந்து அப்பா உனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. எனக்கு அவங்க சொல்லி கேட்டுட்டியோ இல்லை அவங்க சொல்றதுக்கு எதுவும் சரின்னு சொல்லிருப்பியோ சொல்லிட்டு என்னால் பார்த்துக்க முடியாது நினைச்சு சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க வண்டி எதுவுமே இல்லை கூட நீ ஜஸ்ட் வா ஜிம்ல கூப்பிட்டுனா கூட ஹேண்ட் அப்படி நான் வந்திருப்பேன். ஈவன் நான் பிளாட்ஃபார்ம்ல இருந்தால் கூட நான் கூட நின்றுருப்பேன். எனக்கு நீ கூட ஜம்கா இருக்கான்னு அது போதும் சொல்லிட்டு ஆனால் நீ என்னை புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோதானே ஜிம் சொல்றாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க தப்பு அந்த டைம்ல யோசிக்க தெரியல. அந்த டைம்ல காதல் வாங்கின விஷயங்கள் அப்படி சரியா என்ன மன்னிச்சிரு ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ பனிஷ் பண்ண ஓகேவா? நான் இன்னும் தள்ளி போகாத சத்தியமாக இல்லாமல் இருக்க முடியல. ஜெக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. 4 years ரொம்ப டயர்டாக சரியா சொல்லிட்டாங்க. அப்புறமா ஜிம் ஒரு மாதிரி அமைதியாகிறாங்க. எனக்கு ஜின்னு சொல்லிப்பா ஜிம் நம்ம அஜயாவை போயிட்டு வந்துருப்பாங்க இல்லையா? அப்புறம் ஜிம் அவங்கள்ட்ட கேட்டுருப்பாங்க நீங்க இதுக்கு நான் ஃப்ரெண்ட் எடுத்து மறைச்சிங்கன்னு சொல்லிட்டுங்க. அப்பதான் அவங்க சொல்லிப்பாங்க இல்ல ஜெக்கி சொன்னா நீ இன்னசென்ட் பியோர். ஆனால் அவங்க அம்மாவும் அப்பாவும் இதெல்லாம் பண்ணிடுவாங்க அவங்களோட உனக்கு இருக்கிறதுக்கு. அதனால உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க சொன்னா சரி ஓகே ரீசன் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அது உங்க லைஃப் வந்துட்டு சேஃபாக இருக்கனால இப்போதைக்கு பேபி இருக்குது தெரிய வேணாம்னு சொல்லிட்டு நினைச்சுமே தவிர மற்றபடி வந்துட்டு நான் ஹைட் பண்ண நினைக்கல ஜிம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே திட்டணும். அவங்ககிட்ட ஏன் போய் ஹைட் பண்ணுறோம் பாவண்டா சொல்லிட்டு எவ்வளோ திட்டணும். இவன் அவன் ஒன்று தான் கேர் பண்ணா ஓகேவா? ஒவ்வொரு டைம் செக்அப் பண்ணிருப்பா அவன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். டாக்டர் ரொம்ப கேட்பான் எனக்கு குழந்தை நல்லா இருக்கா என் ஜிம்மில் எப்படி இருக்கா? ஜிம்மில் ஃபர்ஸ்ட்டு அவன் கேட்குறது ஒன்று தான் கேட்பா. அதுக்கு பேபி கேட்பா தெரியுமா? இவனுக்கு 4 yearsல நீ வந்து குழந்தை கற்று கொடுத்து போயிட்டேன். அந்த குழந்தை பார்க்குறப்ப அழுதுகிட்டே இருப்பான். நான் கேட்பேன் நீண்டா அப்படி சொல்லிட்டு கேட்டக்கா இவன் என் ஜிம்மோட வழியில கலந்து பிறந்திருக்கான். என் ஜிம்மோட வழியில வேதனையில பிறந்த குழந்தை சொல்லிட்டு அப்படி சொல்லுவான் தெரியுமா? அவன் பொண்ணுன்ற கூட மறந்துட்டான். உங்களுக்கு பிறந்த குழந்தை தாண்டி உனக்கு பெயினை கொடுத்து குழந்தை பிறந்துச்சு சொல்லிட்டு அவங்க ஏற்றுக்கொண்டு தெரியுமா? ஒவ்வொரு செகண்டும் நீ ஹோல்ட் பண்ணுறது பேபி ஹோல்ட் பண்ணிக்கிறப்போ உனக்கு பெயின் இருக்கும்னு சொல்லிட்டு நினைச்சு அழுதுட்டே இருப்பா தெரியுமா? அவனையும் பனிஷ் பண்ணிட்டான் அவனே ஹர்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் நிறைய சொல்லியிருப்பாங்க. உனக்கு எல்லாரும் லைஃப்ல ஒரு டைம் ஹர்ட் பண்ணுவாங்க தப்பாடுவாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சரியா? நீ வந்துட்டு அவர் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவன் ஃபேக் எதுவும் பண்ணல உன்னை தாண்டி ஒரு நியூஸ் போட மாட்டான். அவ்வளோ பேச அவன் லவ் பண்ணுறான். அவங்க வந்துருந்து எப்படி இருந்தான் அவனை பார்த்ததுக்கு அப்புறம் 6 months அப்படி இருந்தான் சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்றாங்க. உங்களுக்கு நேரில் பார்க்குறது பேச வரும்னு வச்சுப்பான். ஆனால் பெகைன் அவ்வளோ கேர் பண்ணேன். உனக்கு எதாவது நான் சின்னதாக பொண்ணு துடிச்சு போயிருந்தேன் சரியா? அதை புரிஞ்சுக்கோ அவனை ஹர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹம்பிளா சொல்றாங்க. ஜிமின் அதை யோசிச்சு பார்க்குறாங்க. யோசிச்சு பார்த்து அமைதியாக இருக்காங்க. அப்புறம் ஜிமின் நாங்கள் பாரு நீ இல்லாமல் வாழ பழகிட்டா சொல்கிறாங்க. ஆனால் நீ இல்லாமல் நான் என்னால் வாழ முடியாது ஜிமின் ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க ஆனால் எனக்கு அப்படி இல்லை சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க என்னால் நீ இல்லாமல் வாழ முடியாது சரியா? நீ சொல்லு சேர்ந்து வாழ்ந்தா ஒன்றா வாழணும் இல்லைனாக்கா நீ செத்து போகணும் சரியா சொல்லுவேன் செத்து போயிடும் ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க ஜிமின் எதுவுமே சரியில்லை அமைதியாக இருக்காங்க. சொல்கிறாங்க எனக்கு நீ வேணாம் சொல்கிறேன். எனக்கு நீ வேணும் ஜெயிக்க ஹக் பண்ணுறாங்க. நீ இல்லாமல் லைஃப் வாழ முடியாது சரியா? எனக்கு நீ வேணும். எனக்கு நீ போய்ட்டு சண்டை போடன்னு பரவாயில்ல திட்டினா அடி என்ன பண்ணிக்க சரியா? ஆனால் எனக்கு நீ வேணும் சொல்லி ஜிம் லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜெயிக்க புஷ் பண்ண ட்ரை பண்ண முடியவே இல்லை. அவரில் ஒரு பொண்ணு ஒரு டயர்ட் ஆகிட்டு அப்படி ஜெயிக்க மேலே ஒரு பக்கம் ஆகிட்டு ராஜிரார் இந்த பக்கம் ஜெயிக்கி அப்படி ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. அவர் கண்ணு ஃபுல்லாக டேஸ் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்கு. ஜிம்மின் சார் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப வெறுக்குதுன்னு எனக்கு எவ்வளோ ஹர்ட் பண்ணிக்கிறது 8 வருஷம் எனக்கு ஏன் வாழ்ந்துருக்குன்னு நினச்சிக்க தெரியுமா? என்னால் இந்த வாழ்க்கையை ஹாப்பியாக வாழ முடியல. எல்லாரும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க. அதுவும் இப்போ ரீசெண்டாக லவ் பண்ணுறவங்க கூட ஒரு 1 year 2 years லவ் பண்ணுறவங்க கூட அவளோட ஸ்டடி நல்லா இருக்காங்க. ஆனால் சின்ன வயசுல லவ் பண்ணி எனக்கு புரிஞ்சுக்காம போகிறப்போ அந்த லவ்ல எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு என் மேலே இருப்பது என்னது எனக்கு லவ் மேலே வேறு ட்ரஸ்ட்டே இல்லை. சரி எனக்கு உன் மேலே சொல்கிறாங்க ஜெயிக்க பார்க்குறாங்க. என் மேலே கோவமா வெறுப்பா என்ன கேட்குறாங்க எல்லாமே எனக்கு இருக்க சொல்கிறாங்க. இருக்கட்டும் நான் சரி பண்ணுறேன் ஜெயிக்க தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னால் பண்ணிக்க சரியா? என் கூட இருக்கணும் நீ ஹாப்பியாக இருக்கணும் சரியா? எனக்கு குழந்தைங்களோட போர் நான் அப்புறம் சொல்லுவேன் சரி? எனக்கு குழந்தைங்களோட போர் எனக்கு உங்களோட தான் லவ் அதிகம் சரியா? என் ஹாப்பியாக நான் ஹாப்பியாக இருப்பேன். நம்ம 2 பேரும் அவங்க 2 பேரும் நம்ம லவ்ல உருவான குழந்தைங்கன்னு சொல்ல மாட்டா சரியா? ஆனால் அவங்க பையனை கொடுத்தது குழந்தை கொடுத்தது வருவாளுக்குன்னு தெரியும் போது என்னால் தாங்கிக்க முடியல சரியா? அப்புறம் அந்த மாதிரி நினைக்கிற செகண்ட் எல்லாம் அவங்க இன்னசென்ட் சொல்ல அவங்க ஹர்ட் பண்ணக்கூடாது என்னையே நான் இருக்கிறேன் சரியா? குழந்தைங்க குறை சொல்லக்கூடாது அவங்க இன்னசென்ட் சொல்லு நான் தான் என்னையும் பிளேம் பண்ணிக்கிறேன். நான் இவங்களுக்கு ஒரு பெயின் கொடுத்தேன் நான் இவங்களுக்கு ஹர்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு என்னையே நான் என்னையே எனக்கு இருக்குதுடா ஜெயிக்க சொல்லிட்டு ஜிம் டைட்டாக ஹர்ட் பண்ணிக்கிறாங்க. ஐம் சாரி சரியா? சத்தியமாக ஜம்கால் இல்லாமல் இருக்க முடியலடா என் தாங்கல்ல என்னை மன்னிச்சு ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க.
என்கிட்ட பேசுறாங்க, என்கிட்ட பேச ஜெக்கி சொல்றாங்க. ஜிம் பார்த்து நான் எதுக்கு உன்கிட்ட பேசணும்னு சொல்றாங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, சரி எடுத்துக்கோ. ஜெக்கி தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம் அப்படியே ஜெக்கி மேலே சொல்லி சாமி படுத்துருக்காங்க. ஒரு கடத்துக்கு ஜெக்கி பார்த்து ஜிம் தூங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அழுது அந்த பெயின்ஃபுல்லாக அவர் 0 டேஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு தான் அவர் பெயின் எல்லாமே வெளில வந்துருக்கு. அப்புறம் ஜெக்கி ஜிம் அப்படியே ஹக் பண்ணி அப்படியே அவர் ஷோல்டரே சாச்சி வச்சிருக்காரு, ஜஸ்ட் சாச்சி வச்சிருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஜிம் நல்லா தூங்கிட்டாங்க. அப்புறம் ஜெக்கி தூக்கிட்டு போய் பெல்ல படுக்க வச்சுட்டு முந்தடவை ஜெக்கி பேபி சார் 2 பேரும் ஒரு வாரம் படுக்க வச்சுட்டு அவர் ஜிம்மு கூட படுத்துக்கிறாங்க. படுத்துட்டு ஒரு ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் குழந்தை நீ தான் சரி, ஃபர்ஸ்ட் லவ் எல்லாமே லாஸ்ட் லவ் எல்லாமே நீ மட்டும் தான் ஓகேவா. உன்னை ஹர்ட் பண்ணி தாண்டி நான் தான் ஹர்ட் பண்ணிட்டேன் சரியா, எனக்கு நீதான் உலகமே, உன்னை நான் ஹர்ட் பண்ணிட்டு நான் ஹாப்பியாக இருப்பேன் சொல்லிட்டு ஜெக்கி ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்படி ஒரு பிரச்சனை உனக்கு இருக்குன்னு தெரிஞ்சு அக்காது ரெஸ்ட்டாக போய் வரைக்கும் குழந்தைகளை வேணாம் சொல்லிட்டு வாழ்ந்துருப்பாண்டா. ஜெக்கி தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஹக் பண்ணிட்டு அவருடைய ஹெட்டை நம்ம ஜிம் செஸ்ட்டில் அவர் வச்சுட்டு அப்படியே ஹக் பண்ணி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஏர்லி மாறி இருக்கும். அப்புறமா ஜிம் பார்க்குறாங்க, ஜெக்கி அவரோட ஹெட்டை நம்ம ஜிம் செஸ்ட்டில் வச்சுக்கிட்டு அப்படி தூங்கிட்டு இருக்காரு. இந்த 4 மந்த்ஸில் ஜெக்கி வந்து கவுச்சில் தூங்கிருப்பாங்க, வீட்டில் தூங்கிருக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு தான் தூங்குறாங்க. ஜிம்முக்கு என்னன்னு தெரியல. எனக்கு எல்லாருமே லைஃப் தப்பாக தான் செய்வாங்க. ஒரு டைம் அது நம்ம வரைக்கும் படிதான் ஆகும். எனக்கு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று இருக்குது. அது கரெக்டாக இருந்தாக்கா எனக்கு ஜெக்கி இருந்தாக்கா ஜிம்மில் அவர் வெறுக்கல. ஆனால் ஜிம் மேலே ஒரு கோவம் வந்திருக்கும். ஜிம் அந்த மாதிரி பண்ணிட்டா நினச்சிப்பார் தவிர ரீசன் வந்து என்னன்னு தெரியாமல் போயிருக்கும். செகண்ட் ஜிம் பண்ணலன்றதே ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தெரிய வந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அப்பா நினச்சி பயந்து பரவாயில்ல, அவங்க பிரிச்சிருவாங்களோ இந்த 6 மந்த்துக்குள்ள. எனக்கு அவங்க டிவோர்ஸ் ஆகுதுன்னு அவங்க நினச்சிருவாங்க. அவங்க அப்பா அம்மா ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அந்த ஜெக்கா அகிருந்து குழந்தை என்ன பண்ணிடுவாங்களோ, எனக்கு ஜிம்முக்கு தெரியுமா குழந்தை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்து தான் பண்ணியிருப்பாரு. இப்போ ஜெக்கி அதனால் அப்படியே அதுக்காக அதை பண்ணியிருப்பாரு. இப்போ ஜிம் யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ பார்க்குறாங்க சரி ஓகே இந்த பனிஷ்மெண்ட் போதும், என்னால் இது தனியாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா. எனக்கு மட்டும் எனக்கு தனியாக வாழணும் ஆசையா, எனக்கு மட்டும் அந்த மாதிரி என்ன ஹார்ட் பண்ணி எனக்கு தான் ஆசையா நீ கொடுத்து பெயின் அப்படி ஜிம் தான் ஜெக்கி பார்க்குறாங்க. அப்போ ஜிம் ஜெக்கோட ஹெட்டில் அந்த ஹேர் ரப் பண்ணி விடுறாங்க. ஒரு மாதிரி ரப் பண்ணி விடுறாங்க. என்னை அதிகமாக லவ் பண்ணவும் நீ தான், என்னை அதிகமாக ஹார்ட் பண்ணவும் நீ தான் தெரியுமா ஜிம் சொல்லிட்டு ஜெக்கி பார்த்துருக்காங்க. டேஸ்ட் ட்ராப் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் நிம்மதியாக தூங்கிட்டது ஏன்னு தெரியல. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப நிம்மதியாக தூங்கி இருந்திருக்கேன். அதுக்கு ரீசன் நீ ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு நீ தான் இல்லை, ஏன்னா நீ தானே இருக்கு. நான் மிஸ் பண்ண ஒருத்தரும் நீ தான், நான் லவ் பண்ண ஒருத்தரும் நீ தான், நான் ஹார்ட் பண்ணுற ஒருத்தரும் நீ தான், நான் வெறுக்கிற ஒருத்தரும் நீ தான். எல்லாமே நீ மட்டும் தான்டா. உனக்கு தாண்டி என்னால் ஒரு பர்சன் நினச்சி கூட பார்க்க முடியாது தெரியுமா. ஆனால் நீ நான் இன்னும் சம் ஜிம்மில் எதிர்பார்க்க முடியாது ஓகேவா. ஏன்னா அவன் அன்றைக்கி செத்து போயிட்டான். என்னைக்கு கொடுத்த பெயின் அப்படி சரி. ஆனால் இப்போ இருக்கிற ஜிம்மில் யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ இருக்கிற ஜிம் ஸ்ட்ராங்காக இருப்பா சரியா, வீக்காக இருக்க மாட்டேன். ஜிம் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் அந்த லவ் மட்டும் எனக்கு குறைவிட மேலே எனக்கு நீ இவ்வளோ பண்ணியும் கூட நீ லவ் மேலே இருக்க லவ் குறைவிட தெரியுமா. எனக்கு ட்ரூவாக லவ் பண்ணேன். எந்த ஃபேக்காக இல்லையே. எப்படி ஜிம் தான் ஜெக்கி அப்படியே மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே ஆகினா அவங்க வாய்ஸ் க்ளோஸ் பண்ணி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 7 o'clock ஆகுது. அப்போ 2 பேரும் கூட இப்போ வச்சு பார்க்குறாங்க. டாடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி தான் ஐஸ் பண்ணி பார்க்குறேன். பார்த்தா நம்ம ஜெக்கி தான் ஜிம் அழகாக இப்போ தூங்கிட்டு இருக்காரு. ஜெக்கி ஐஸ் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம ஜிம் ஐஸ் ஓப்பன் பண்ணவே அவர் முடிச்சுட்டா இருக்காரு, ஐஸ் ஓப்பன் பண்ணல. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. மீனா என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ இப்படி பெட்டில் படுத்து எங்கே தானே தூங்குவா சொல்லுவா, கவுச்சு வாயின் பண்ணுறாங்க. அதே சொல்லி நீ அங்கே தானே தூங்குவா, இங்கே என்ன பண்ணுறா ஜெக்கி கேட்குறாங்க. பேபிஸ் கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. ஏன் எங்கள் தூங்குது எந்திரியே சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. எந்திரிங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே பாரு அம்மா எங்களுக்கு சரியா அம்மா கூட நாங்கள் தூங்கக்கூடா சரியா இப்போ ஆஃபர் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. என்னடா சொல்கிறீங்க கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க பாரு இவன் எந்த சரியா நான் லவ் பண்ணுறா மட்டும் தான் நீங்கள் பிறந்தீங்க புரியுதா சொல்லிட்டாங்க. எதுக்கு நான் உங்கள் அம்மாவை லவ் பண்ணுற மட்டும் நீங்கள் பிறந்தீங்க இல்லைன்னு கேள்வி பிறந்து மாட்டீங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி எப்படி அசம்பிள் பேசுகிற மாதிரி குழந்தை கிட்ட சார் ஜிம் நான் நினைக்கிறேன் மனசுக்குள்ள. பேபி பார்க்குங்க நீ என்ன சொல்கிற புரியலையே சார் பேபிஸ் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. உங்கள் வாங்க சார் கூப்பிட்றாங்க. இப்போ பேபி 2 பேர் பெட்டில் ஏறுறாங்க. ஜெக்கி 2 பேர் கேட்குறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி எழுந்திரிச்சிட்டு பேபிஸ் 2 பேர் லேப்பில் உட்கார வச்சுக்கிறாங்க. 2 பேர் பார்க்குறேன் குறிப்பிடுங்க. இங்கே பாரு நீங்கள் 2 பேருமே நான் அவங்க அம்மா வச்சுக்க லெவலில் ஒரு குழந்தைங்க சரியா சொல்கிறாங்க. ஆமாம் இல்லை குழந்தைங்க அப்படி தானே டாடால மம்மாவும் டாடா ஸோ பேபிஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு பேபி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. தெரியுது இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட நான் தரப்போம் சரி, என் லவ் தான் ஃபஸ்ட்டு என் பக்கத்தில் இருக்கணும், அவன் பக்கத்தில் நான் தரப்போம் சரி செகண்ட் தான் நீங்கள் வரணும் சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க டாடா அப்புறம் மம்மா எங்களுக்கு நாங்கள் தான் மம்மி கூட இருக்கோம் நீ எட்ட போ ஜெக்கி பேபி சொல்கிறாங்க. இங்கே பாரு அவன் எனக்கா சொன்னேன் ஓகேவா, எனக்கு அப்புறம் உங்களுக்கு ஜெக்கி சொல்கிறாங்க. ஆனால் பேபி கேட்க மாட்டாங்க. இல்லவே இல்லை மம்மா எங்களுக்கு அப்படி சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம்முக்கு கூட ஸ்மைல் வேறு வருது. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அவன் எனக்கு தான் ஜெக்கி தான் பேபி சொல்கிறாங்க. இறக்கி விட்டு ஜிம்மில் 6 போய் ஸ்ட்ராங்காக டெஸ்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா அவன் எந்த ஜெக்கி சொல்கிறாங்க. நாங்களும் சரி பேபிஸ் போட்டு ஜிம்மில் 6 4 டெஸ்ட் பண்ணுறாங்க. மம்மா எங்களுக்கு அப்படி ஜெக்கி பேபி சொல்கிறாங்க. இப்போ 3 பேர் ஃபைட் பண்ணுறாங்க. ஜிம்மில் ஐஸ் பண்ணுறாங்க. அவுட் பண்ணிட்டு அப்படியே கேஷுவலாக அனுப்பிச்சிடுறாங்க. மம்மா டேரக்டாக சொல்லி எங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவர் கேஷுவலாக போயிடாரு ரெஸ்ட்ரூம்குள்ள. இப்போ ஜெக்கி பேபிஸ் டேஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி கியூட்டாக டேஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பக்கம் பேபிஸ் பார்க்குறாங்க. டேடா என்ன டேஸ்ட் பண்ணுறேன் அது 2 பேர் அடிக்கிறாங்க. ஜெக்கி விலகில் நீ எதுக்கு டேஸ்ட் பண்ண மம்மா எங்களுக்கு சரி நீ கிட்ட வரக்கூட எட்ட போ நீ எப்பவும் தள்ளி தானே இருப்ப நீ தள்ளி போக சொல்லிட்டாங்க. நான் என்ன தள்ளி போகணும் ஜெக்கி சொல்லிட்டாங்க. நீ தள்ளி தான் போகணும் சொல்லிட்டாங்க. பாரு அவன் எவ்வளோ கோமாரா சரியா
அவன் கோவம் போயிட்டு ஓகே அவன் எந்த துரிதா சொல்றாங்க ஹீஸ் ஜான் ஜிமின் ஓகே பிளாங்ஸ் டு மீ அப்படி ஜெக்கி சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஏட்ட போ சொல்லி பேபிஸ் அடிக்கிறாங்க ஜெக்கிலாம் கண்டுக்கவே இல்லை அப்படி ஜெக்கி தான் ஜிம்மி ட்ரெஸ்ஸை தொட வைக்கிறாங்க. ஜிம்மி குடிச்சிட்டு வராங்க. ஜெக்கி இதை போட்டு வச்சுறாங்க. ஜிம் எடுத்து ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. இப்போ பேபிஸ் தான் அம்மா டேடி பேசுறது அம்மா பேபிஸ் சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ரெண்டு பேர் பார்க்குறாங்க கிட்ட வாங்க சொல்றாங்க. ரெண்டு பேர் கிட்ட போறாங்க. நீங்க கேட்டீங்களா சொல்றாங்க. இன்னும் அம்மா சொல்றாங்க நீ அம்மா சேடா இருக்க நீ ஸ்மைல் பண்ணி கேட்டதா சொல்றாங்க. அம்மா சொல்றாங்க அந்த என்னோட ஃபேஸ்ல ஸ்மைல் வரணுனாக்கா இப்போ டாடா கூட இருக்கும் சரியா சொல்றாங்க. சொல்றாங்க ஆமா சரியா நான் அழக்கூடாது நான் ஹாப்பியா இருக்கணும் எல்லாருமே நானும் ஹாப்பியா இருக்கணும் ஜாலி ப்ளே பண்ணாக்கா அதுக்கும் டாடா என் கூட இருக்கணும் ஓகேவா சொல்றாங்க. இப்போ சொல்லுங்க அவரு நான் யாருக்கு சொல்றாங்க அது எங்களுக்கு தான் ரொம்ப சொந்தம் அது பண்ணி வேணாமம்மா சொல்றாங்க. ஜெக்கி ஜிம் பார்க்குறேன் யாரு பண்ணி சொல்றாங்க. அவரா சொல்றாங்க அப்ப நீ யாரு சார் ஜிம் கேட்குறாங்க வேவு கிட்ட நான் வந்துட்டு மின்மின் சொல்றாங்க. இல்ல நீ யார் மாதிரி இருக்கா சொல்றாங்க. நான் அவர் மாதிரி இருக்கா சொல்றாங்க. அப்ப நீ குட்டி பண்ணியா ஜிம் கேட்குறாங்க. சொல்றாங்க அப்ப நீ குட்டி பண்ணியா நீ ரிட்டீல் பண்ணியா சொல்றாங்க. நான் ரிட்டீல் பண்ணி இல்லை நான் மின்மின் அப்படி மின்னு சொல்றேன். அப்படி பார்க்குறேன் அம்மா நான் வந்துட்டு மின்னி சரியா நான் உங்களை மாதிரி இருக்கிறேன் குட்டி மின்னி சரியா நான் உங்களை மாதிரி இருக்கேன் அவன் வந்து இடம் இருக்கா அப்படி என்னதான் கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிம்னு சொல்றாங்க பாருங்க அவங்க டாடா ஓகேவா ரெஸ்பெக்டா பேசணும் புரியுதா சொல்றாங்க. இப்போ பேபி பார்த்தீங்கன்னா நீங்க தான் அம்மா சொல்றாங்க. சரி நான் உங்களுக்கு தான் சரியா சொல்றாங்க. டாடா சொல்லிட்டாரு நீங்க அவங்களுக்கு தான் சொல்றாங்க. ஆமா நான் அவருக்கும் சொந்தம் உங்களுக்கு சொந்தம் சரியா சொல்றாங்க. மூணு பேருக்குமே சொந்தம் தான் சரியா சொல்றாங்க. இல்ல இல்ல நீ எங்களுக்கு மட்டும் தான் சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க இப்போ டாக்ஸ் யார் கூட ஓகே தப்பு சொல்றாங்க. நோ அம்மா சொல்றாங்க எனக்கு பசிக்குது ஓகே எனக்கு காஃபி கொடுத்து வரா சொல்லிட்டு ஜிம் தான் நீங்க பேச வாஷ் பண்ணி ப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க. ஜிம் போயிட்டாங்க. இப்போ ஜெக்கி தான் வாங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க. இப்போ ஜெக்கி ப்ரெஷ் பண்ணி விடுறாங்க. ரெண்டு பேரும் ஜெக்கி பார்த்து மறைக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் என்ன அப்படி கேட்குறாங்க. அம்மா எங்கள்கிட்ட சொல்றாங்க அம்மா இந்த ஜெக்கி சொல்றாங்க பேபி சூப் மறைக்கிறாங்க. ஜெக்கியை பார்த்து ரெண்டு பேருக்கு ஜெக்கி ஃபேஸாக வாஷ் பண்ணி விட்டு கூப்பிட்டு வராங்க. இந்த பக்கம் ஜிம் தான் 90 சொல்றாங்க என்ன பார்த்துட்டாங்க மில்க் எடுத்துருவாங்க சொல்றாங்க. இப்போ மில்க் காஃபி எடுத்துருவாங்க. இப்போ ஜெக்கி கொஞ்சம் மில்க் காஃபி நம்ம பேபிக்கு மில்க் பண்ணு எல்லாமே வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் சாப்பிடுங்க சொல்றாங்க. ஜெக்கி பேபி பார்க்குறாங்க அம்மா நீ ஃபீட் பண்ண சொல்றாங்க. இப்போ ஜெக்கிதான் எப்போ அம்மா தான் ஃபீட் பண்ணுமா நீங்களும் சாப்பிட முடியும் கையில் சொல்லி திட்டுறாங்க. இப்போ பேபிஸ் தான் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட கேட்கல சொல்லி உங்க அம்மாட்ட கேட்டு நேட்டு போக சொல்லி பேபிஸ் திட்டுறாங்க. ஜிமின் தான் ஓகே நான் பார்த்து ஜிம் பண்ண அப்படி பிரகாரம் மில்க் ரெடி பண்ணி பேபிஸ்க்கு ஃபீட் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே ஒரு பேபிக்கு ரெண்டு பேருக்கு ஃபீட் பண்ணி விடுறாங்க. இப்போ வந்து பேபிஸ் கொஞ்சம் நார்மலாக ஆகுறாங்க. இப்போ ஜிம் பார்க்கணும் ஓகே எனக்கு ஒர்க் இருக்கு நான் கிளம்ப ஆசைட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க இன்னைக்கு ஆஃபீஸ் போகணுமா சொல்கிறாங்க. ஆமாம் போகணும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க நானும் வரேன். ஜெக்கி சொல்கிறாங்க இணையத்துக்கு நானும் வரேன் நம்ம ஆஃபீஸ்க்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதே பார்க் இருக்கு ஓகேவா அங்கெல்லாம் ஜிம்முக்கு இடம் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஏன் இடம் இல்லை சொல்கிறாங்க. இடம் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க வருவான் சொல்கிறாங்க. வரக்கூடாது ஜிம் சொல்கிறாங்க நான் வருவேன். ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ பேபிஸ் பார்க்குறாங்க டாடா அம்மா என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. இப்போ பேபிஸ் பார்க்குறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க ஆண்டி சொல்கிறாங்க என்ன பார்த்துட்டாங்க பேபிஸ் கொஞ்சம் ரெடி பண்ணி விடுங்க சொல்கிறாங்க. நோ எனக்கு அம்மா ரெடி பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி ஓகே ரெடி பண்ணுற ஓகே வாங்க ஜிம்மு கூட்டிட்டு போகிறாங்க. போய்ட்டு பேபிஸ் ரெடி பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க எனக்கு டைம் ஆகும் ஜிம் ஆஃபீஸ் கிளம்பி போகிறாங்க. டக்குன்னு ஜெக்கி பேக் பண்ணுறாங்க. நானும் வரேன் ஆஃபீஸ்க்கு சொல்கிறாங்க. நீ இருக்கேன் ஆஃபீஸ் வரேன் நீ உங்களோட கம்பெனிக்கு போக சரியா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஏன் நம்மளோட கம்பெனி வரக்கூடாதா சொல்கிறாங்க. வரக்கூடாது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க நான் வருவா சொல்கிறாங்க. வரக்கூடாது சொல்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஏன் வரக்கூடாது ஜெக்கி சொல்கிறாங்க. வரக்கூடாது ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம் டைட்டாக பேக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஃபீல் ஒரு மாதிரி கேட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கிஸ் அப்படி லைக் ஒரு ஐக்கிஸ் மாதிரி இருக்குது. ஜிம்முக்கு அது கிஸ் நல்லா ஃபீல் ஆகுது. இப்போ ஜிம் ஜெக்கி ஒரு புஷ் பண்ணு பார்க்குறாங்கன்னா ஜெக்கி ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. லவ் யூ ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஒரு லவ் யூ டூ சொல்ல மாட்டாங்க. ஜிம் வந்துட்டு லவ் யூ டூ சொல்லுவாங்க பரவாயில்ல ஓகே நீ ஹாப்பியாக ஓகே பிறகு ஹாப்பியாக ஓகே ஹாப்பினஸ் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆமாம் நீ ஹாப்பினஸ் கொண்டு நீ பெயின் கொடு சரியா ஜிம் சொல்கிறாங்க. சரியா அகைன் எனக்கு திட்டாது சரியா சொல்கிறேன். ஜிம் பார்க்குறாங்க அப்புறம் திட்டுவோம் சொல்கிறாங்க. சரி திட்டிக்கோ ஜெக்கி தான் அப்போ நான் டென்ஷன் ஆகும் டென்ஷன் வச்சுக்கேன் பிளட் ப்ரெஷர் ஹை ஆகும் டென்ஷன் ஆகும் ஜெக்கி தான் சொல்கிறாங்க. அவன் ஹெல்த்துக்கு நல்லதில்லை ஜிம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஆமாம் ஹெல்த்தில் ரொம்ப அக்கறை தான் ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு அக்கறை இல்லையா சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க என்னம்மா ஜெக்கி தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. டீட்டெயில் சொல்கிறாங்க. ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் இன்னும் கோபம் ஜலத்துக்கு ஜெக்கி சொல்கிறாங்க எட்ட போக சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சரி ஓகே ஆஃபீஸ் போகலாமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னா அதை ஸ்டாப் பண்ணுறாரு. லைட்டாக நெக் ரொம்ப கிஸ் பண்ணியிருப்பாரு அவ்வளோ நெக் கிஸ் பண்ணல. ஜிம் பார்க்குறேன் சொல்கிறாங்க ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. எங்கிட்ட காருக்கு எனக்கு போக தெரியும் சரியா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க தெரியும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க என்ன ட்ராப் பண்ண சரியா நான் ட்ராப் பண்ண முடியாது சரியா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க என் ஆஃபீஸ் இந்த பக்கம் இருக்கு ஆஃபீஸ் அந்த பக்கம் இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க எல்லாம் ட்ராப் பண்ணுறோம் அப்புறம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ரொம்ப ஓர போகிறோம். ஜிம் போய்ட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஜெக்கி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பழக்கிற வராங்க. இப்போ ஜெக்கி தான் வந்துட்டு சாப்பிடலாம் சொல்கிறாங்க. பசிக்கலா சொல்கிறாங்க. சாப்பிட்டு போக சொல்லி எனக்கு பசிக்கலா சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி போய்ட்டு பாக்ஸில் ஃபுட்டு பேக் பண்ணுறாங்க. பாரு ஆஃபீஸ் போட்டு சாப்பிட்டு சரியா சொல்கிறாங்க. ஜிம் சரி வாங்கிக்கிறாங்க. ரெண்டு பேருமே அவங்க கார் எடுக்கிறாங்க.
இந்த பக்கம் ஜிம்ல அவர் காருக்கு போயிடுறாரு, அவர் ஆஃபீஸ் போறாங்க. அவருக்கு இன்சைட் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் அவர் அவராக இருக்க மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு இருக்கு. ஏன்னா ஒரு வீட்டில் இருந்திருப்பாங்க, யாரும் ஸ்டேஜஸ் வந்துருப்பாங்க. இப்போ முதல் தடவை அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டது, அந்த மாஸ்டரோட பேர்லாம் வெளில வந்தது, அதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. எனக்கு சேம் ஜேக்கு இத்தனை வருஷத்தை கஷ்டத்தை மட்டும் அவர் சஃபரா இருக்கிறவங்க ஹாப்பியா இருக்க மாட்டாரு. இவரோட பேபிஸ் பார்க்கும்போது இன்னும் கில்ட்டியா இருக்கும். நம்ம ஜிம்ல ரொம்ப ஹார்ட் பண்ணி பிறகு குழந்தைக்காங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்களோட தப்பு இல்லை, அவங்க பாவம் இன்னசென்ட் சொல்லிட்டு. ஆனா ஜேகே என்ன நினைச்சிருப்பாங்க, நம்ம மேல தப்பு, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தைங்க வந்து பிறக்க வச்சிருக்கோம் சொல்லி அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ரொம்ப ஹார்ட் ஆயிருப்பாரு. நம்ம ஜிம்ல ஹார்ட் பண்ணிட்டோம் சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜேகே ஆஃபீஸ் போறாங்க. ஆனால் ஜேகே பேச டிஃப்ரெண்டா கிளம்ப என்னடா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கா, எப்பவும் ஏதோ வந்துட்டு வாழ்க்கையே வேணாம்னு சொல்லிட்டு வாழ்ற மாதிரி இருக்காங்க, ஃபேஸா ஒரு வாழ்க்கை இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பாக்குறாங்க, வாழ்க்கையே வேணாம்னு சொல்ல, வாழ்க்கையில ஒரு ஹோப் இல்லாம இருந்திருக்கான் சொல்லிட்டு ஆமா ஜிம்மி தர மன்னிக்க மாட்டேதான், அவன் வரைக்கும் பண்ணாதானே நம்ம அவன் லைஃப்ல ஹாப்பியா வாழ முடியும், அப்படி ஒரு ஹோப்போட இல்லாம இருந்தான். அந்த 4 months பிஃபோர் ரொம்ப வேற மாதிரி தான். இது தேவதாஸ் மாதிரி சரி, இப்போதான் இது கொஞ்சம் ஹோப்போட ஓரளவுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ சொல்றாங்க. அப்படி அவங்க மட்டும் ஹோப்லெஸ்ஸா இருந்தா இப்போ கொஞ்சம் ஹோப்போட இருக்கான்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ சொல்றாங்க. இப்போ ஜெய் பாக்குறாங்க, ஜேகே சொல்றாங்க, என்ன ஏன்னு சொல்றாங்க, என்ன நீ ஒரு பேச கொஞ்சம் தேஜஸ் தருது சொல்றாங்க. தேஜஸ் சொல்றாங்க, ஆமா என்ன விஷயம் அப்படி கேட்கறாங்க. ஜேகே இப்போ ஒன்னும் ஏன்னு சொல்றாங்க. சொல்றாங்க ஒன்னும் இல்லை. ஜேகே சொல்றாங்க, இது எப்படி சொல்லக்கூடாது, எனக்கு எங்க லைஃப்ல கண்ணு கூட பற்றக்கூடாது சரியா, எனக்கு வருஷம் ரொம்ப சஃபர் ஆயிட்டீங்களா, யாரும் கண்ணு வைக்க மாட்டாங்க, அவங்களே ஹேங்ஸ் தான், இருந்தாலும் கூட பேர் சொல்ல வேணாம் சொல்லி அமைதியாயிட்டாங்க. இப்போ காய் பாக்குறாங்க, ஹாப்பி பிஎஸ்சி என்ன சொல்றாங்க, பாபு வெளில போகலாம்னு சொல்றாங்க. இப்போ காய் ஜேகே ஜெய் பாக்குறாங்க. அப்போ ஒரு கேர் பாப்பா சொல்றாங்க, ஜேகே பாப்பா சொல்றாங்க. ஜேகே பாக்குறாங்க கோவம், ஏன்னா இவ்வளோ ஜேகே பாப்பா இருந்திருக்கலாம், என்ன சொன்னா சொல்றாங்க. இப்போ ஜேகே காய் பாக்குறேன், ஏன்டா எப்படி நீங்க பாப்பா சொல்றாங்க பாரு, ஏன்னா இது பார்க்க முடியாது சரியா சொல்றாங்க. நான் டைம் வீட்டுக்கு போயாங்க, ஓகே உங்க நீ பாட்டா சொல்றாங்க. இப்போ ஜேக்கு வீடா இருக்கு, என்ன ஜேகே சொல்றது இல்லை, அவர் கால பார்க்க சொல்லுங்க சரி, நான் பார்க்க மாட்டேன் ஜேகே சார் போயிட்டாங்க. இப்போ எல்லாம் பார்க்குற வீடா தான் இருக்கு நீங்க சொல்லிட்டு. இப்போ ஈவினிங் தான் ஒரு 4 o'clock இருக்கும். அப்போ கால் வருது நம்ம ஜிம்மிட்டு இருந்து. இப்போ நம்ம பேபி ஸ்கூல் போறாங்க. இப்போ என்ன ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜெக்கி உடம்பு போய் நல்லா சொல்றாங்க. பாரு குழந்தை பிக் பண்ண சரியா சொல்றாங்க. ஜெக்கி பார்த்தாங்க, நீ பிக் பண்ணல, எனக்கு ஒர்க் இருக்கு சரியா சொல்றாங்க. ஜெக்கி ஓகே ஓகே நான் ஒர்க் பண்ண, நான் பிக் பண்ணுறேன், ஓகே கோப்பட ஜெக்கி தான் டெக்னிக் திங்ஸ் விட ஆரம்பிக்கிறாங்க. நீங்க பண்ண சொல்றாங்க, வீட்டுக்கு சொல்றாங்க, வீட்டுக்கு ஆசுறாங்க, பேபி பிக் பண்ண சொல்றாங்க. சார் ரிட்டர்ன் வரும் இல்லை ட்ராப் பண்ணிட்டு இல்லை வரமாட்டா சொல்றாங்க. வரமாட்டா ஜெக்கி ஓடி போயிடுறாங்க. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறது எதுக்கு, ஹாப்பியாக இருக்குது, என் ஒய்ஃப் வந்து என் ஒய்ஃப் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், அவள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஹாப்பியாக இருக்குது, இதுக்கப்புறம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறது அவ்வளோ ஓகேவா போகும்போது மணி இருக்கு, ஜஸ்ட் கொஞ்சம் ஆர்டர் ஒர்க் பண்ணால் மட்டும் போதும் சொல்லிட்டு பேபிஸ்க்கு டைம் ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம் சொல்லி பேபிஸ் கூடயும் ஜிம்மு கூடயும் சொல்லி ஜெக்கி கூட ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனாக போய் ஸ்கூல் போகிறாங்க, பேபிஸ் நிற்கிறாங்க. நம்ம வரல நீ வந்து அதை சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, ஏன்டா எனக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு, நம்ம வரல நீ வந்து கேட்கறத சொல்லிட்டாங்க. நம்ம வரலாம் நினைச்சோம் சொல்லிட்டாங்க, நினைப்பீங்க வாங்க கூப்பிடுறாங்க. இப்போ பேபிஸ் வந்து உட்காராங்க காரில். இப்போ நம்ம ஜெக்கி டேரக்டா ஆஃபீஸ் கூட்டிட்டு போறாங்க. இங்கே எதுக்கு வந்துருக்க மம்மா ஆஃபீஸ்க்கு சொல்றாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, அம்மாட்ட மம்மி பார்க்க தான் சொல்றாங்க. நீ இது வரைக்கும் இந்த ஆஃபீஸ் வந்து இதெல்லாம் பேப்பர் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறவங்க என்ன பண்ணுறது, இது நீங்களாம் பெரிய பெரிய மனுஷங்க மாதிரி நான் சின்ன பசங்க பேர் உங்க கணக்கு சொல்றாங்க. ஆமா நீ வந்து தெரியல பாவா கூப்பிடுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, சரி போங்க சொல்றாங்க. பேப்பர் பண்ணி போறாங்க. ஜெக்கி பண்ண வந்துட்டு இருக்காங்க. கேட்பாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க, வாங்க சார் சொல்லிட்டாங்க. அப்போ ஜெக்கிக்கு போட்டு என்ன வாங்குவாங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அப்பதான் ஜெக்கி பார்க்குறாங்க, நம்ம தான் ஹஸ்பண்ட் தெரிஞ்சிருக்கோம் சொல்லிட்டு பண்ணுவோம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பேசுறாங்க, இது யாரும் தெரியுமா சேர சொல்றாங்க, நம்ம ஜிம் சொல்ல ஹஸ்பண்ட் சொல்றாங்க. அப்படி ஆமா ஜிம் சொல்ல ஹஸ்பண்ட் சொல்றாங்க. ஜிம் கூட தான் ஒர்க் பண்றாங்க. ஆமா அவங்களுக்கு எஃபோர்ட் ஒர்க் பண்றாங்க சொல்றாங்க. ஓகே எப்படி சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. இப்போ நம்ம ஜெக்கி விளையாடுறாங்க. அப்பதான் பார்க்குறவங்க கேபின்ல ஜிம் ஜெக்கி அப்புறம் பேபிஸ் 4 பிக்சர் இருக்கு. இப்போ நம்ம ஜெக்கி கேபின் கூட பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அது ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க, அது ஒர்க்ல மூழ்கிட்டு எப்பவுமே. இப்போ ஜெக்கி தான் ஜிம்மின்னு சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க, கம்மின்னு சொல்லி ஜிம் தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, ஒர்க் பண்ணிட்டாக்கா மூழ்கிடுவோம், அவன் யாருமே கற்றுக்க முடியாது. ஜெக்கி பார்த்துருக்காங்க. பேபிஸ் மம்மா சொல்லி வராங்க. இப்போ ஜெக்கி ஒர்க் பண்ணுறாங்க சொல்லிட்டு எதுக்கு உட்காந்துருக்காங்க சோஃபால. பேபிஸ் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி தான் வந்துட்டு அவர் தெரியும் கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்லிட்டு டேபிள் வந்து கால் பண்ணுறாங்க. இப்படி கண்ணை மட்டும் காமிக்கிறாங்க. பார்த்தா டேபிளில் ஃபுட்டு ஸ்நாக்ஸ் அதுக்கப்புறம் அவங்க காஃபி இருக்கு எல்லாமே இருக்குது. ஜெக்கி பார்க்குறாங்க, அது ஜெக்கிக்கு பிடிச்சது மேக்ஸிமம் இருக்குது. இப்போ பேபிஸ்க்கு பிடிச்சது இருக்குது, அவங்களுக்கு தனியாக இவங்க தனியாக இருக்குது. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி அப்படின்னு பார்க்குறாங்க. எப்போவுமே அவங்க லவ்ல ஒரே மாதிரி தான் இருக்கு. நான் தான் ஹார்ட் பண்ணுறேன். ஜெக்கி அவங்களுக்கு வீட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜிம்மி தான் வந்துட்டு ஒரு பக்கம் மியூட் பண்ணிட்டு இப்போ அவரு ஸ்கை மீட்ல இருக்காரு. ஓகே அப்புறமேட்டக்கா போன அதை மியூட் பண்ணிட்டு பாருங்க காஃபி ஸ்நாக்ஸ் இருக்கு சாப்பிடுங்க ஜிம் தான் ஓகே மியூட் அன்மியூட் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் ஜெக்கி தான் மேபிஸ் அழகாக பேசுறாங்க. பாருங்க அம்மா டிஸ்கவுண்ட் சொல்லிட்டாங்க. ஓகே டேடா சொல்லிட்டாங்க. 3 பேர் சாப்பிட்டுருக்காங்க. ஜெக்கி காஃபி அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஜிம்மின் வாங்கி கொடுக்குறதால அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக சாப்பிட்றப்போ அவருக்கு தன்னை கேர் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன், அதை தன்னை லவ் பண்ண ஒரு பர்சன் இங்கிலீஷ் வந்து கேர் பண்ணாமல் இருப்பாங்க. இப்போ அந்த கேரிங் அதையும் கிடைக்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவருக்கு. இப்போ அவருக்கு ஹாப்பியாக சாப்பிட்டுருக்காங்க. இந்த பக்கம் பேபிஸ் பார்க்குறாங்க. டேட்டா உங்களுக்கு நிறைய இருக்கு இந்த கூட சொல்லி பேபிஸ் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அவ்வளோ இருக்கு அதை சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு இது கூட சொல்லி பேபிஸ் தான் கேட்குறாங்க. தரமாட்டா சரி எனக்கு ஜிம்மி எனக்கு வந்து ஜெக்கில் வச்சுக்கிறாங்க. அவருக்கு அந்த ட்ரே ஒருத்துக்கு மட்டும் வச்சுக்கிறாரு. எப்படி பேபிஸ் பார்க்குறாங்க ரொம்ப மோசம் போ அப்படி சொல்கிறாங்க. ஜெக்கி தான்
ஆமா போங்க இந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க, இந்த பக்கம் பேபிஸ் தான் சாப்பிட்ருக்காங்க. இப்போ போயில நம்ம ஜேகே பேபிஸ் தான் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. கரெக்டாக ஜிம்முக்கு மீட்டிங் பண்ண முடியுது. இப்போ ஜிம் தான் ஓகே பாய் சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பக்கம் ரன் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஜேகே ஸ்நாக்ஸ்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு. ஜிம் பார்க்குறாங்க, சரி ஓகே வீட்டுக்கு போறீங்களா கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, இன்னும் ஒர்க் இருக்கா சொல்கிறாங்க. இல்லை ஒர்க் முடிச்சு எனக்கு இன்னும் சொல்கிறாங்க. அப்போ நீ வரல சொல்கிறாங்க, ஆஃபீஸ் டைம் முடியல சொல்கிறாங்க. இது உன்னோட ஓன் ஆஃபீஸ் தானே, நீ இருக்கு ஆஃபீஸ் டைம் பார்க்குறது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க சொல்கிறாங்க. பார் ஜிம் வீட்டுக்கு போகல சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க சொல்கிறாங்க. பா ப்ளீஸ் ஓகேவா ரெஸ்ட் எடுக்கலாம், போதும் புதுல ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு ஓகேவா, நம்ம இல்லாத மணியா ஜெக்கி கேட்குறாங்க. நம்ம இல்லாத மணியா என்ன எதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் பாஸ் ஜெக்கி கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறேன் பேபிஸ் தான் ஆமாம் போய் ப்ளே பண்ண வீட்டில் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மே சரி ஓகே பேபிஸ்க்காக டைம் இருக்குது ஹஸ்பண்ட் இவனாக்கா ஹாப்பி ப்ளே பண்ணவே இல்லை சார். ஜிம்மே ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ என்னதான் என்ன தூக்குங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, இப்போ தான் டயர்டாக தான் இருப்பாங்க, தூக்குங்கன்னு சொல்லிட்டு இருக்க நடக்க மாட்டீங்களா ஜெக்கி திட்டுறாங்க. இப்போ பேபிஸ் பார்க்க மாட்டேன் அம்மா நிறைய திட்டே இருக்காரு அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, சரி சொல்லிட்டு இப்போ ஜிம் தான் எதுக்கு திட்டுறீங்க சொல்கிறாங்க. இல்லை நடக்க முடியாது தூக்குன்னு சொல்கிறாங்க. சின்ன பசங்க இப்போ நான் 4 years பக்கம் ஆயிடுச்சு, இல்லை 4 years மேலே ஆகுது, நடக்க முடியாது நான் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, சரி தூக்குறது என்ன கஷ்டம் ஜிம் தான் வாங்க தூக்குறாங்க. இப்போ ஜெக்கியும் தூக்கிறாங்க பேபியை, சரி வாங்க சரி ஆளுக்கு ஒரு பேபி தூக்கிறாங்க. இப்போ பக்கம் மின்மின் நான் ஜெக்கி ஜெக்ஸ் நல்லா பைட் பண்ணுறேன். ஐயோ அம்மா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிற பைட் பண்ணுறேன் பண்ணி ஜெக்கி சொல்கிறாங்க. நீ எங்களுக்கு மாமாட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் சொல்ல வைக்கிறா சொல்கிறாங்க. என்னக்கும் ஆமா உங்க பேரை கொண்டு போன சொல்றாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, என்னன்னு ஜிம் பார்க்குறாங்க. மெயின் தப்பு என்ன ஒரு சரி சாரி சொல்றாங்க. இப்போ பேபி சாப்பிட்டு சரி சாரி சொல்றாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, சரி ஓகேடா ஜெக்கி சேம் வீடு கொடுத்துறதா போயிடலாம் பேபிக்கு. ஜிம் பார்க்குறாங்க பேபி பார்க்குறாங்க, அம்மா அவங்க வந்து பைட் பண்ணிட்டாரு சொல்றாங்க. நீ கொடுத்தல அதான் ஜெக்கி ஜிம் சொல்றாங்க. இப்போ நம்ம பேபிஸ் பார்க்குறாங்க, அம்மா டேடாக்கு சப்போர்ட் பண்ணணும் அம்மா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜெக்கி அவங்க டீஸ் பண்ண குழந்தைங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. 4 பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிட்டு கார்டனில் 4 பேர் ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க. ஜேகே பிடிச்சி தூக்கி சுற்றுறாங்க. பேபி சொல்லி பொறாமே பார்த்துட்டு இருக்காங்க. பாத்தி அக்கா டேடா வந்து அம்மா தூக்கி சுற்றுறாங்க சொல்லுவாங்க. ஆமா அது நம்மளும் சுற்று வர சொல்லிட்டு அந்த பக்கம் மெயிலில் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அப்பா டாக்டர் பழைய மாதிரி அவங்க ஆகிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாத்தையும் நம்ம ஜிம்மோட பேரண்ட்ஸுக்கு அது மெயிலில் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ தான் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் அகைன்னு சொல்லிட்டாங்க, என் ஜிம்மில் ஹாப்பி ஆகிட்டாங்க ஃபைனலாக அவங்க ஹாப்பி ஆகிட்டாங்க. அது போதும் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஆமாங்க சொல்லிட்டாங்க. இங்கே வந்துட்டு நம்ம சென்னையில் மேரேஜ் போயிட்டு அதுக்கப்புறம் போகலாம் சொல்லிட்டாங்க. சரிம்மா சொல்லிட்டாங்க. அவங்க ஹாப்பியாக தான் அது போதும் குழந்தைங்க கூட ஜெக்கி குடிவோம். எனக்கு ஜெக்கி கூட அகைன் மேரேஜ் முடிச்சு நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம ஜிம்மில் வந்து பேசி அதுக்காக பாருங்க குழந்தைங்க பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு வீடுகளை காமிச்சிருக்காங்க. மெயிட் வந்துட்டு குழந்தைங்க கேட்டுருக்காங்க பாருங்க. அவங்க வந்து ஜிம்மில் குழந்தைங்க தூக்கி சுற்றிட்டு இருக்காங்க சொல்லிட்டாங்க. ஜிம்மில் மயக்க வந்து விட்டு ஜிம் சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க மயக்கம் ஜெக்கி தூக்கி சுற்றிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஹாப்பியாக ஏதோ ஒரு அப்பா ஒரு குழந்தை தூக்கி சுற்றிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க கரட சுற்றிட்டு இருக்காரு. ஒரு பார்ட்னர் ஒரு குழந்தை மாதிரி பார்த்து எவ்வளோ அழகாக இருக்கும். ஜெக்கி சுற்றிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறீங்க மயக்கம் வந்து விடுறா ஜிம் சொல்லிட்டு ஜெக்கி விட்டுறாங்க. எனக்கு ஜிம் ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்படி ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சின்ன வயசுல அதே மாதிரி ஜெக்கி பண்ணியிருப்பாங்க. பார்க்கல நம்ம ஜெக்கி ஜிம்மில் தூக்கி சுற்றிருப்பாரு. இப்போ அதை நினச்சி பார்க்குறாங்க. அந்த மொமெண்ட் ஞாபகம் இருக்கும். அந்த லவ் வந்துருக்காரு. இப்போ அதே மாதிரி இருக்க ஜெக்கி ஜிம்மி போகிறது மிஸ் பண்ணுறாங்க. சாரி ஓகேவா நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன், நிறைய அழுவச்சிட்டேன். அதுக்கப்புறம் ப்ராமிஸ் ஹர்ட் பண்ணி சாரி சொல்கிறாங்க. ஜிம்மி ஹக் பண்ணிக்கிறாங்க. மிஸ்ஸோட பொறுக்கி ஜிம் சொல்கிறாங்க. பொறுக்கி என்னன்னா ஹாமோட பொறுக்கி பாவட்டு எனக்கா என்னை அந்த விஷயத்தை பண்ணியிருக்கேன்னு தெரியல பாரு. நான் அந்த லெவலில் ஜம்ப் ஆயிருந்தாலும் கரெக்டாக இருக்கு நினச்சிட்ட மாதிரி நீ பொறுக்கிடா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறது சார் வந்துட்டு போகிறேன். ஜெக்கி தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ்லி ஜம்ப் சொல்லிட்டாங்க. லவ்லி ஜெக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பேஸ் பார்க்குறாங்க. நாங்களும் சொல்கிறாங்க. அதுக்கு ஜெக்கி கிட்ட வாங்க 2 பேரும் கிட்ட கூப்பிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ கீழே குழந்தைங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அம்மாவை பார்த்துட்டு சரியா 3 பேரும் சொல்லிட்டாங்க. ஓகே டைட்டா நீ ஹடாத சரி பேபிஸ் தான் ஜெக்கி ட்ரை பண்ணுறாங்க. என்ன கேட்குறா அம்மா இப்படி ஹாப்பியாக சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக சொல்லி இப்போ 2 பேபிஸ் சேர்த்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ லைஃப் பேக் டு நார்மல் ரொம்ப அழகாக மாறுது. இப்போது இது பக்கம் நம்ம ஹேங்ஸோட டவுட் என்னடா ஜெக்கி 1 week எப்படினாக்கா ஒரு 2 weeks இருக்கும். சீக்கிரம் ஓடி போகிற வீட்டுக்கு என்னதான் நடக்குது இந்த ஜிம் பையன் மனுஷிட மணிக்கு வாய்ப்பு இல்லையா அவ்வளோ கோபமாக இருக்கானே சொல்லிட்டாங்க. தானே அப்புறம் என்ன நடக்கும் அவங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு இப்போ அவங்க வராங்க. இப்படி நெக்ஸ்ட் வீக் தானே வராங்க. ஒரு வீக்கெண்ட் தான் வீட்டுக்கு வராங்க. அது பக்கம் பேபிஸ் தான் பயங்கர ப்ளே பண்ணுறாங்க ஜாலியாக. இப்படினாக்கா சோஃபாவில் இந்த பக்கம் ஜிம் ஜெக்கி காணும் எங்கே இவங்க சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. மின்னா சொல்லிட்டாங்க. அங்கிள்ஸ் வாங்குவாங்க சொல்லிட்டாங்க. அவ்வளோ வராங்க. எங்கள் அப்பா அம்மா சொல்லிட்டாங்க மேலே சொல்லிட்டாங்க. இப்போ ரொம்ப மைடாண்டி தான் இந்த குழந்தை கூட ஃபிட் பண்ணிருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் மேலே போகிறாங்க. சர்ப்ரைஸாக போகலாம் சொல்லி மேலே போய் பார்க்குறேன்னு பார்த்தாக்கா இந்த பக்கம் நம்ம ஜெக்கி இருந்தா ஜிம்முக்கு அழகாக ஹெட் மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறவங்க போதும் வீட்டே சொல்லிட்டாங்க. இருட்டா இருந்தீங்கனாலும் இப்போ ஒர்க் நிறைய பண்ணிடலாம் ஓகேவா அதான் சொல்லி ஜெக்கி அழகாக மசாஜ் பண்ணுவாங்க. நம்ம ஜிம்முக்கு ஆனால் ஜிம்முக்கு மசாஜ் எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ண உனக்கு சொல்லிட்டு நான் பண்ணுறேன். ஜெக்கி அழகாக பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் வந்து ரொம்ப அழகாக ரிப்பீட் பண்ணி சாஞ்சிருக்காரு. ஜெக்கியோட ஜஸ்ட் ஜெக்கி மேலே ஜெக்கி அழகாக இப்படி லெக்கு கிட்ட இப்போ ஜெக்கி உட்காந்து பார்க்க சேரில் கீழே உட்காந்து ஹெட் சாஞ்சிருக்காரு. ஜிம் அழகாக வந்து மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா இவன் பார்த்து ஸ்டன் ஆகிடுங்க. என்னடா இது சொல்கிறாங்க. தெரியல இதுதான் சொல்லிட்டாங்க. அப்போ 2 பேரும் ஒன்றாயிட்டாங்களா சொல்லிட்டாங்க. அப்படிதான் போடலா சொல்லிட்டாங்க. ஜெக்கியை சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி டக்குனு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும். ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க. இப்போ எல்லாரும் ஹேங் பண்ணிட்டாங்க. ஏங்க என்ன பண்ணிங்களா சொல்லிட்டாங்க. ஏன்னா வீட்டுக்கு வரப்படா சொல்லிட்டாங்க. வரல செலவுலாம் இருக்கீங்க சொல்லிட்டாங்க. அது சர்ப்ரைஸ் விசிட்டா சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. வாங்க ஏன்னு சொல்லிட்டாங்க.
இல்லை என்ன நடக்குதுன்னு சொல்றாங்க. ஜெகி இப்போ பார்க்க தெரியல, ஒய்ஃபுக்கு மெசேஜ் பண்ணி விட்டுறாங்க. ஜெகி சொல்றாங்க இப்போ காய் பார்க்குறாங்க, அதை சொல்றாங்க ஏன் நீ ஹோபி பண்ணி விடல சொல்றாங்க. நான் என் ஹோப் விடுறேன், அது வேற விஷயம் சரியா இருக்குது. ஹோப் ரொம்ப லவ் பண்ணுறேன் நான் பண்ணி விடுறேன் நீ சொல்லிட்டாங்க. ஜெகி பார்க்குறாங்க இப்போ ஜெகி ரொம்ப காய் விட்டு கூட்டுறாங்க. ஏன்டா லவ் பற்றி எந்த பேசுறா சொல்லி போய் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. பாரு இந்த வாட்டர் பெஸ்ட் பாரு, நாங்கள் தான் ஓகேவா. செகண்ட் வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்ட் பெஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் எல்லாமே நான் மட்டும் தான் சரியா சொல்லிட்டாங்க. ஜெகி காய் பார்க்குறாங்க. ஆமாம்மா நீ அப்படிதான் சொல்லுவேன், அப்புறம் நீயே ஹார்ட் பண்ணுவ, நீ அழகு பார்க்குறப்போ 4-5 வருஷமா தேடிட்டு இருப்பேன் ஊரா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க சொல்லி காமிக்கிறாங்க. ஜெயிக்கு தாங்க ஒரு சீட் மாதிரி எடுத்து அடிக்கிறாங்க. ஐயோ அடிக்கிற பேபி எப்படி சொல்லிட்டு காய் சொல்லிட்டாங்க. ஜெயகிட்ட ஜெய பார்க்குறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீ ஃபைனலாக சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறீங்க காய் சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஓகேவா, நீ அவனை ஃபர்ஸ்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்போ ஹாப்பியாக இருக்கும் சரியா சொல்லிட்டு இந்த ரீசன் ஞாபகம் வீட்டுக்கு வரது சொல்லிட்டாங்க. ஜெயிக்கி பார்க்குறவங்க ஆமாம் நான் ரொம்ப வருஷமா ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், இதுக்கப்புறம் ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நினைக்கிறேன் சொல்லிட்டாங்க. தப்பு இல்லை தப்பு இவங்க பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே ரொம்ப டேஸ் வீட்டுக்கு வந்துருக்கோம், அவங்க கையில் சமைச்சு கொடுத்துருக்கா சொல்லிட்டாங்க. என் நேரத்துக்கு ஆமாவா சமைச்சு கொடுத்து சொல்லிட்டாங்க. ஜெயிக்கி பார்க்க இதுக்கு தான் வந்து வீட்டுக்கு சொல்லிட்டாங்க. நீ சமைச்சு கொடுறா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் போய் சமைச்சு கொடுப்போம் ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஜெயிக்கி பார்க்கணும் சரி ஓகே நீ சார் குக் பண்ணுற சொல்லி ஜெயிக்கி சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்கணும் அப்படியா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெயிக்கி பார்க்குறாங்க என்னடா சொல்லிட்டு உங்களை சொல்லிட்டாங்க. ஜெயிக்கி மடிக்கிற சொல்லிட்டாங்க. ஏன் கேட்குறாங்க. இல்லை நானும் பார்த்து தான் இருக்கேன், மடிக்கிற தப்பு பண்ணுறான் அப்படி கோச்சிட்டீங்கன்னா போயிடுறேன், அப்புறம் ரொம்ப வருஷம் திரும்ப போறீங்க அப்புறம் சேர்ந்துட்டீங்க அது எப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெய் பார்க்குறாங்க. நான் ஒரு சாம்பிள் கட்டவா சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறோம் பேபி வேணாம் பேபி சொல்லிட்டாங்க. அவங்களும் இவ்வளோ வருஷம் அப்புறம் சேர்ந்துருக்காங்க. அவங்களை என்கரேஜ் பண்ணாம நீ என்ன இப்படி டிஸ்கஸ் பண்ணாம பேசிட்டு தான் சொல்லிட்டாங்க. சாரி பேபி சொல்லிட்டாங்க. இல்லைடா உனக்கு இருக்கு அப்புறம் சொல்லி ஜெய் திட்டாங்க. ஜெமின்னா எனக்கு அவர்கள் கோவம் வருத்தம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சரியான லெவன்றது எனக்கு ரெண்டு போகல. அந்த லெவன் கிட்ட எப்பவுமே இருந்துச்சு. ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஜெகி பார்க்குறாங்க ஜிம்னு சொல்லிட்டு ஜெயிக்கி தான் காய் பார்த்துட்டு ஒரு மாதிரி இப்படி முறைச்சிட்டு போயிடாரு. இப்பெல்லாம் காய் பார்க்குற முறைக்கிறானே சாப்பாட்டுல எது வருஷம் வச்சுக்கணும் வச்சாலும் வைப்பான் சொல்லிட்டு வாங்க சொல்றாங்க கேட்பாங்க. இப்போ நம்ம ஜெக்கி போட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஜிம் கிட்ட என்ன விட்டு ஜிம் நிறைய பேசுறாங்க. சாரி ஜிம் தெரியுமா அவங்க சொல்லாமல் போயிட்டே சொல்றாங்க. சரி ஓகே எனக்கு ரீசன் புரிஞ்சுக்கிட்ட ஜிம் சொல்றாங்க. இப்போ ஃபைனல் ஃபுட்டு குக் பண்ணி எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே ஜிம் பேபிஸ்க்கு ஃபீட் பண்ணிட்டு அவங்களும் சாப்பிட்றாங்க. இப்போ யங் சார் டே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஓகே நான் கிளம்புற சொல்லி பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு தான் ஜிம் பால்கனி ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. நம்ம எம்ஜிக்கிட்ட எம்ஜிமே நேற்று பேக்கேன் இருக்காங்க. ஆமாம் சொல்றாங்க அவன் இங்கேயே செட்டில் பண்ண சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் கேண்டரே செட்டில் பண்ணுறா சொல்லிட்டாங்க. சரி இருட்டா நல்லது தான் சொல்லிட்டு நம்ம ஜிம் பேசிட்டு இருக்காங்க. கேட்க யூனிட் அப்போ ஜிம் ஹிப் வந்து பசங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே அப்புறம் பேசிட்டு கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிம்னா என்ன வேணும் உங்களுக்கு ஜிம் கேட்குறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க தூங்கலாம்ல பேபிஸ் தூங்கிட்டாங்க தூங்க வச்சுட்டா ஓகேவா எதுக்கு உள்ள முடிச்சுட்டு இருக்கா வா ஜெக்கி கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜம் கேட்குறாங்க. டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீ ஏன் அப்ரோச் பண்ண மாட்டேற ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சொல்கிறாங்க நீ ஏன் அப்ரோச் பண்ண மாட்டேற ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கிறாங்க பாரு ஒரு டைம் ஹட் பண்ணது போதும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு எனக்கு ஆல்ரெடி சர்ஜரி பண்ணியாச்சு ஓகேவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சர்ஜரி பண்ணியாச்சு ஓகே பரம கிடையாது ஓகே ரொம்ப ஃபிசிக்கலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறது இல்லை அது வேணாம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. இல்லை எனக்கு அப்படின்னு பயமாக இருக்குது அங்கே பாரு இதுக்கப்புறம் நீ கேட்டாலும் பேபி பற்றி முடியாது ஓகேவா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜெக்கி பார்க்குறாங்க. பேபி ஆல்ரெடி பேபி அதுக்கு பற்றி முடியாது ஓகேவா நான் சர்ஜரி பண்ணிட்டேன் இதுக்கு நார்மலாக இருக்கலாம் ஓகேவா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி நிச்சயமாக சொல்லிட்டாங்க. ரொம்ப பெயின் பண்ணிச்சா ரொம்ப ஹார்ட் இருந்துச்சா ஜிம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ரொம்ப பெயின் இருந்துச்சு ஒவ்வொரு டைம் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாரி ஜெக்கி சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம் ஹக் படிக்கிறாங்க. உனக்கு என்ன அவ்வளோ ஒரு வைராக்கியம் என் பேபி பற்றி கொடுக்கணும் இப்போ என்னோட சொல்கிறாங்க. எனக்கு நீ பேபி வந்து ஹாஸ்பிட்டல் கேமெல்லாம் சொல்கிறேன் நினைக்கிறியா சத்தியமாக சொல்கிறேன் அப்படி நினைக்கிறியா எனக்கு ஓமே லெவல் நினைக்கிறியா சொல்கிறாங்க. நான் அப்போ அப்படி தான் நினச்சி உனக்கு எவ்வளோ லெவல் உனக்கு குழந்தைங்க கூட வெளியே நினச்சி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சாரி சொல்கிறாங்க. சரி ஓகே ஃபாஸ்ட் ஜிம் ஹக் படிக்கிறாங்க. இப்போ ஜெக்கி தான் அப்படின்னா இன்னைக்கு உனக்கு எனக்கும் சொல்கிறாங்க. என்ன உனக்கு எனக்கும் ஜிம் கேட்குறாங்க. என்னடா இப்போ இப்படி சொன்னா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லுவேன் அப்புறம் மாற்றி பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாம் அந்த ஒய்ஃபை அப்படி தான் ஆசை காட்டுவோம் மோசம் பண்ணுவாங்க. சரி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் நான் அப்படி தான் பண்ணுவேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறது சொல்றியா ஜெக்கி லிஃப்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்லிட்டு இப்போ ஜெக்கி லிஃப்ட் பண்ணிட்டு ஒரு ரூமில் கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ இவருக்கு ஜிம் வீட்டுக்கு போயிட்டு இந்த ரூமில் ஒரு குழந்தை கிடையாது ஒரு ரூமில் என்ட்ராகிறாங்க. பார்த்தாக்கா ஜிம்மில் சைல்டுஹுட்லேருந்து எப்போ ஒரு குட்டி வயசாக இருப்பார் இல்லையா அந்த ஏஜில் எடுத்த மொத்த பிக்சர் இங்கே தான் இருக்குது. அது இப்போ அழகாக அந்த வால்லேயே வந்து பிரிண்ட் பண்ணிட்டாங்க. அது ஃபோட்டோஸாக ஃப்ரேமாக பண்ணாங்க. வால்லேயே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக ஒரு யூனிக்காக லைக் ஒரு பட்டர்ஃப்ளைஸ் மாடலில் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பக்கத்தில் பார்த்தாக்கா அவர் ஒரு மிடில் ஆஃப் த ஒரு ஏஜ் வரைக்கும் இருக்கும். அந்த பக்கமாக ஒரு ஏஜ் அப்படி மிக்ஸ் பண்ணி நடுவில் அவர் இப்போ இருக்கிற கரண்ட் ஃபேஸை வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஜிம் அந்த ஃபோட்டோ பார்த்து ஸ்டன் ஆகிடுறாங்க. அது எல்லாமே வேர்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் சொல்லிட்டு ஒவ்வொரு எழுதிருக்காங்க. அது பார்க்குற ஜிம்முக்கு அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. இதே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இதெல்லாம் மெமரிஸ் ஓகேவா நான் வீட்டை கட்டினப்போ இதெல்லாம் பில்ட் பண்ணிட்டேன் ஓகேவா இதெல்லாம் ஒவ்வொரு பார்த்து அரேஞ்ச் பண்ணது. குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் கிஃப்டாக கொடுக்கணும்னு நினச்சேன். குழந்தை பிறகு டேரக்டாக மேலே கூட்டிகிட்டு வரணும்ட்டு நான் இதற்கு நீ ஹாட்டாக இருந்தது நான் ஹாட்டாக இருந்தது பேருக்கு மனசு விட்டு பேசணும் அழணும் அதெல்லாம் சரி பண்ணிட்டு நம்ம லைஃப் ஆக ஸ்டார்ட் பண்ண நினச்சது. ஆனால் நீ இதை குழந்தைகிட்ட விட்டு அப்படி போயிட்டியா நான் குழந்தையோட வீட்டுக்கு அவ்வளோ வந்தேன்
வீட்டுக்கு வரும்போது திரும்ப வீட்டு வந்து பார்த்து, ஆனால் நீ எப்போ திரும்ப இந்த வீட்டுக்கு வரையோ அப்போ திரும்ப ஓப்பன் சொல்லிட்டு அன்றைக்கி லாக் பண்ணதான். அதுக்கப்புறம் இப்போ நேற்று தான் ரூம் க்ளீன் பண்ணேன். எனக்கு அதுக்கு ரூம் லாக் பண்ணியிருந்தேன். ஆனால் ரூம் அதிகமாக டஸ்ட்டாக இருந்தேன். கூட நீட்டாக க்ளீன் பண்ணேன். எப்படி இருக்க சொல்லிட்டாங்க திங்ஸ் எல்லாமே ஜிம்முக்கு பிடிச்ச ஒவ்வொன்றுமே ஜிம்முக்கு பிடிச்சதுதான். அவ்வளோ அந்த பெட்டு அந்த கிளாத்தில் இருந்த ரூமோட எல்லாமே ஜிம்முக்கு பிடிச்ச திங்ஸ் தான். ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு என்ன சொல்கிறாங்க எப்போவுமே எனக்கு கிரேஸ் எவ்வளோ சார் இருந்தாலும் இப்போ இல்லை எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் சரியா சொல்கிறாங்க. மாறவே மாறாது ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் ஏன்னு ஹார்ட் பண்ண சொல்கிறாங்க. சாரி ஓகேவா இப்போ ஜெக்கி ஜிம் 6 பைட் பண்ணுறாங்க. வலிக்கு சொல்கிறாங்க. வலிக்குதா சார் ஜிம் ஜெக்கி 6 பைட் பண்ணுறாங்க. அப்புறம் ஜெக்கி ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜெக்கி லைட்டாக புஷ் பண்ணுறாங்க ஜிம் பைட்டில். இப்போ ஜிம் பவுன்ஸ் விளையாடுறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம் மேலே ஓவர் ஆகிட்டு இருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜென்டிலாக ரொம்ப சாஃப்டாக ஒவ்வொரு கிஸ்ஸும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அது கிஸ் பண்ணுற மாதிரி தெரியல. ஒவ்வொரு ஆள் கிஸ்ஸாக கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் ஜெக்கி கிஸ் பண்ணுறாங்க. ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக டீப்பாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவ்வளோ ஹங்கிரியாக கிஸ் பண்ணாங்க. அது இத்தனை வருஷத்துக்கு போயின்னு அந்த லவ் எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். எமோஷனல் மிக்ஸ் பண்ணி எல்லாமே நல்லா போயிடுச்சு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இருக்கும் ஜென்டலாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஜென்டலாக இருக்கும். ஓகேவா உனக்கு போய் நான் சத்தியமாக விட்டுருவோம் சரி வேணாம் நான் சொல்கிறேன். அதை சொல்கிறாங்க. உனக்கு போய் நான் தெரிஞ்சு வச்சுக்கேன் அப்படியே சாப்பிடுறேன் ஓகேவா நான் அம்மா போட மாட்டேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு பெயினாக தான் இருக்குது. ஆனால் கூட பெயினு காமிச்சிக்காங்க. அவர் அப்படி இருக்காங்க. பிள்ளை டைட்டாக அந்த பெட் டைட்டாக அவர் பிடிச்சிக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பெயினாக இருக்கா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி க்ளோஸ் ஆகிடுது. அவர் சில விஷயத்த சொல்கிறாங்க. ஜெக்கி அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜெக்கி ஜிம்க்கு ஒரு மாதிரி கொண்டாந்துருப்பாங்க. இப்போ ஒரு அப்படியே ஒரு 3 ஹவர்ஸ் போயிருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. போதும் சரியா போதும் என்னை கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை அங்கேயே தூங்க பேபி சொல்கிறாங்க. மார்னிங் பார்த்துக்கலாம் ஓகேவா ஜெக்கி அங்கேயே ஜிம் கொடுத்தவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பி கம்ஃபர்ட்டாக ஜிம்மில் ஜெக்கி செஸ்ஸில் தூங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் இயர்லி மார்னிங் ஜெக்கி இருக்கிறாங்க. ஜிம்மில் வந்து அழகாக ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டு படுக்க வச்சுட்டு அவர் மட்டும் என்ஜாய் ரூம் போயிடுறாங்க. போயிட்டு பேபிஸை வேக்கப் பண்ணி வெயிட் பண்ணுறாங்க. ஜிம் பேபிஸ்க்கு லீவ் தான். பேபிஸ் பார்க்குறாங்க. மம்மா இங்கே சொல்கிறாங்க. மம்மா தூங்கிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. மம்மா பார்க்கணும் சொல்கிறாங்க. சரி நாங்கள் ரூம் கூட்டிட்டு போகிறாங்க. அது ரூம் பார்த்து பேபிஸ் பார்த்தாங்க. வா சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க. மம்மா டேடன் ரூம் ரொம்ப அழகாக இருக்க சொல்கிறாங்க. அப்படியே அம்மா இது சொல்லிடுது மம்மா ரூம் சரி மம்மா ரூமா அப்போ எனக்கு ரூமும் பேபிஸ் கேட்குறாங்க. அவங்களுக்கு குழந்தைக்கு அப்புறம் ரூம் தரோம் ஓகே சொல்கிறாங்க. சேட்டடா சொல்கிறாங்க. அது வீட்டில் நிறைய ரூம்ஸ் இருக்காங்க. ஜெக்கி லாக் பண்ணி வச்சிருக்காரு. எனக்கு ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒரு குழந்தைக்கு ரூம் கொடுக்கலாம் சொல்லிட்டு இது பக்கம் அது ரூம் ஜெக்கி பேபிஸ் ரூம் பிடிச்சிருக்காரு. மம்மா இன்னைக்கு நான் பேக்கப் சொல்கிறாங்க. அப்பவே சொல்லுங்க மம்மா அச்சிச்சோ என்னது கேட்குறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. இன்னும் நெக்கலாம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அது மம்மா நிறைய மஸ்கிட்டோ இருக்கா சொல்லிட்டாங்க. மஸ்கிட்டோ எங்கே அது பேபிஸ் தான் அந்த மஸ்கிட்டோ பேட்டர் கேட்டா எங்கே சொல்லி அடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ ஜிம் தான் அடிக்க போறியா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அவர் புரியுது ஜிம் டெஸ்ட் பண்ணான்னு சொல்லிட்டு ஆமாம் மச்சோட அடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அச்சோ அது அடிக்க முடியாது சார் பாவம் சொல்லிட்டாங்க. இல்லை பாவம் நான் அடிப்பா சொல்லிட்டாங்க. மம்மா கடிச்சிருக்கு சொல்லி பேபி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் சிரிக்கிறாங்க. சரி அப்புறம் அடிச்சிக்கலாம் வாங்க சரியா ஜிம்மில் வந்து கழிச்சிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நீ போய் கூட்டிட்டு போகிறேன் சொல்லி ஜெக்கி ஜிம் போய் குளிச்சுட்டு வராங்க. இப்போ ஜெக்கி பேபிஸ் கூட ரிப்பீட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜெக்கி பேபிஸ் கூட ஜிம் ஹாப்பி லைஃப் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜெக்கி தான் ஜிம்முக்கு கிஃப்ட் வாங்கியிருப்பாங்க. நிறைய இருக்குது. எத்தனை வருஷம் அதில் அவங்க பர்த்டே போவாங்க கிஃப்ட் எல்லாமே ஒவ்வொரு அன்பேக் தராங்க. அன்பேக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லி வாங்கிருக்கீங்க சொல்கிறாங்க. எனக்காக வாங்கினது வேறு யாருக்காக வாங்குவோம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அது ஒன்றும் அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. அவர் இது வரைக்கும் ஜிம் ஜெக்கிக்கு வாங்கினது எப்படியாக்கா அந்த போலீஸில் அவர் வாங்கியிருப்பாரு. ஒவ்வொரு பாடிக்கு அந்த வெட்டிங் ஆனிவர்சரி வாங்கியிருப்பாரு. ஆனால் வாங்கியிருப்பாங்க தான் கோவத்தில் வச்சுருப்பாரு. கொடுக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாரு. ஆனால் இப்போ எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படின்னா உனக்கு சொல்கிறாங்க. அப்படின்னு டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணிட்டு போனா சொல்கிறாங்க. நீ வேணும்னு சொல்லிட்டு அவர் கிஃப்ட் வாங்க சொல்கிறாங்க. அம்மா அது ஏன் அவர் அவங்க அப்படியே சொல்கிறாங்க. என்னை ஓல்டு ஜங்க கொடுத்தாங்க அவங்க ஞாபகமாக சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்போ நானும் சொல்கிறாங்க. நீ வந்து இப்போ இருக்கிற ஜங்க ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு அவனை தான் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அப்படியா ஆமா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன். எனக்கு ஓல்டு ஜிம் தான் பிடிக்கும். அவங்க ரொம்ப சாப்பிட்டு சொல்கிறாங்க. அப்போ நானும் ஜெக்கி அடிக்கிறாங்க. அப்போ ஜெக்கி இருக்க ஜிம் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ விட்டுரு ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஜெக்கி ஹாப்பியாக இருக்காங்க. அப்புறம் 2 நிமிஷம் போட்டு ஜெக்கி ஜிம் உட்காந்துக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு 4 பேர் ஹாப்பியாக இருக்காங்க. இது ஹாஸ்டல் ஹாப்பியாக அதுக்கப்புறம் பிடிச்சி நம்புறேன் ஓகேவா. ஸ்பெஷல் பாட்டு போடுங்க சொல்லிட்டு இருந்தீங்க. நானும் போட்டுட்டேன் ஓகேவா. அதுக்கப்புறம் வேறு என்ன ஸ்டோரியில் இருக்குது இன்னும் ஒரு